கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 23வது நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷ வேதபாட வகுப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நல்ல பரிசுத்த ஆவியானவர் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லார் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் இறுதித்தை ஒருமுகப்படுத்தி தேவ ஆவியான பிரசனத்தை விட்டு கொடுப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் சுபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தொடர்ந்து இந்த 23வது நாளிலும் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி நாங்கள் ஆண்டவரை கூடும்படி நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் தியானிக்கிறதான வேத பகுதிகளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்றைக்கு 5 அப்பம் 2 மீனை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அருள்நாதர் இயேசு பங்கிட்டு தரும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாரும் திருப்தி அடையும்படி அவர்கள் ஆண்டவரே பலத்துக்கு ஏற்ற விதத்தில் பங்கிட்டு கொடுத்தது போல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய திராணிக்கு ஆண்டவரே பலத்துக்கு ஏற்ற விதத்தில் நீர் விளங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலப்படுத்திக் கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான நாமத்தில் இடைபடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 23வது நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷ வேதபாட வகுப்பை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் கடந்த நாள் வரைக்கும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த நாளில் வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதிகள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை இருக்கிற பகுதிகள் உபத்திரவ காலத்தின் முதல் பகுதி 3.5 வருடம் முடிந்து 2வது மகா உபத்திரவ காலம் அடுத்த 3.5 ஆண்டுகள் ஆரம்பிக்கிற அந்த சமயம், முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலத்தின் முடிவு சமயத்திலேயும் 2வது பகுதியான 2வது 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் அதன் ஆரம்பத்திலும் நடக்கிறதான சில சம்பவங்களை இடைப்பட்ட பகுதி என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த 2வது மகா உபத்திரவ காலத்தின் அந்த ஆரம்ப கட்டத்தில் தேவனாய் கர்த்தர் யோவானுக்கு சில காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடுகளை தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அது முடிந்து நாம் அடுத்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது நாம் மகா உபத்திரவ காலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடைப்பட்ட பகுதியில் இந்த நாளில் இந்த 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தின சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தின் தலைப்பு சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ. இந்த அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நாம் வாசி கேட்கலாம். 5 வசனங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவர் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தழைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. போதும். இந்த 5 வசனங்களிலே நாம் ஒரு 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, சூரியனை அணிந்திருந்த ஒரு ஸ்திரீ. அதாவது அப்போஸ்தலன் யோவானுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். நல்ல கவனிங்க, இது ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அடையாளம் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்வதற்காக காண்பிக்கிறதான ஒரு உவமானம் அல்லது ஒரு
அடையாளமான காரியம். அதாவது ஒரு ஸ்திரீ இப்படி வெளிப்படுவாள் என்பதல்ல. ஒரு ஸ்திரீயை பார்க்கிறன்னு சொன்னால் அதிலிருந்து சில காரியங்களை கர்த்தர் புரிந்து கொள்ளும்படி யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். ஆகவே இங்கு நாம் பார்க்கிறதான இந்த ஸ்திரீ என்பவள் ஒரு அடையாளமாக ஏதோ ஒரு காரியத்தை யோவானுக்கு விளங்க பண்ணும்படி தேவன் காண்பிக்கிறார். இப்ப அந்த ஸ்திரீயின் தோற்றம் எப்படி இருந்ததாம்? சூரியனை அவள் அணிந்திருந்தால் அவளுடைய பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடம் இருந்தது. இவருடைய தலை மேல சூரியன் இருக்கிறதாம். அவ போட்டிருக்க கிரீடத்துல 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவருடைய பாதத்தில் சந்திரன் இருக்கிறது என்று சொல்ல நாம் பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது ஒரு காரியம், இந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். மூன்றாவது இங்கு பார்க்கிறோம், ஒரு வலு சர்ப்பம் அவள் அந்த ஸ்திரீயை பகைக்கிறது, ஸ்திரீ பெற்ற பிள்ளையை பட்சித்து போட பார்க்கிறது. ஆகவே இந்த பகுதியில் ஒரு 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, ஒரு ஸ்திரீ; இரண்டாவது, அந்த பெண் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை; மூன்றாவது, ஒரு வலு சர்ப்பம். இதை குறித்து நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அது முன்னதாக இந்த சூரியனை அணிந்திர ஸ்திரீ யார், அதை குறித்து தவறான கருத்துக்கள் 2 கருத்துக்கள் உண்டு. அது என்னன்னு சொல்லி பார்த்துவிட்டு பின்பு நாம் சூரியன் அணிந்த ஸ்திரீ யார் என்று பார்க்க போகிறோம். நீங்க இந்த சொல்லப்பட்ட இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா, தலையில் ஒரு கிரீடத்தோடு, அந்த கிரீடத்தில் 12 நட்சத்திரங்களை வைத்து, தலையில் ஒரு சந்திரனையும் கீழே தலையில் சூரியனையும் கீழே சந்திரனையும் வைத்து ஒரு ஆண் பிள்ளையை கையில் வைத்திருக்கிற ஒரு பெண்ணின் உருவத்தினை எங்கே பார்க்க முடியும் என்று சொன்னால், ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் வேளாங்கண்ணி மாதா என்று சொல்லுகிற அந்த சொரூபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடையாளம் அப்படியே அங்கே இருக்கும். அந்த சொரூபத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சூரியனையும் தலையில் கிரீடங்களையும் அந்த நட்சத்திரங்களையும் கீழே அவருடைய கால்கள் கீழே ஒரு சந்திரனுடைய அந்த படத்தையும் கையில் ஒரு ஆண் பிள்ளையை நீ பார்க்க முடியும். ஆக ஒரு சிலர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், இங்கு சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ கன்னி மரியாள் என்றும் அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். இது தவறான கருத்து. இன்னொரு கருத்து, அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த ஸ்திரீ என்பவள் புதிய ஏற்பாட்டு சபை, அதாவது இந்த நாட்களில் இருக்கிற சபைக்கு அடையாளம் இந்த ஸ்திரீ என்றும், அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆகவே இந்த பெற்றெடுக்கப்பட்ட ஆண் பிள்ளை என்பது வருகையிலே ஆயத்தமாயிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளை. ஆகவே இந்த ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபை என்றும், அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை என்பது வருகைக்கு ஆயத்தமாயிருந்த கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த அடையாளத்தை யோவானுக்கு எப்பொழுது கர்த்தர் காண்பிக்கிறார்? உபத்திரவ காலம் முடியும் பொழுது. அப்போ இவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஸ்திரீ சபைக்கு அடையாளம். ஆகவே இவர் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். ஆகவே இந்த உபத்திரவ காலம், அதாவது 3.5 வருடங்கள் இந்த பாடுகளுக்கு பின்னதாகத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இதுவும் தவறான கருத்து. ஆகவே இங்கு சொல்லப்படுகிற பெண் கன்னி மரியாளும் அல்ல, அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்துவும் அல்ல, இங்கு சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபையும் அல்ல. அப்படியானால் யார் இந்த ஸ்திரீ? இந்த ஸ்திரீ யாரு? அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை யாரு? அந்த வலு சர்ப்பம் ஏன் இந்த ஆண் பிள்ளையை எதிர்த்து போராடுகிறது என்று இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, யார் இந்த ஸ்திரீ? இந்த ஸ்திரீ அநேகர் சொல்லுகிறது உண்டு, இது புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்லுகிறார்கள். முதலாவது சொல்லுங்கள் கன்னி மரியாள் என்று, அது 100க்கு 100 இல்லை என்பது உண்மை. அடுத்து அநேகர் இது சபை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நம் கடந்த நாட்களில் பரலோக ஆராதனை என்ற தலைப்பிலே அதை தியானித்தோம். அந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை வாசிக்கும் பொழுது, மூப்பர்கள் அங்கே ஜீவன் இவர்கள் எல்லாரும் இந்த மூப்பர்கள் பாட்டை பாட தூப கலசத்தை வைத்துக்கொண்டு ஒரு பாட்டை பாடுகிறார்கள். அந்த பாடலின் வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை குறித்து பாடுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆகவே இந்த 5ஆம் அதிகாரம் நாம் தியானிக்கும் பொழுதே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. சபையின் நாட்கள் 3ஆம் அதிகாரத்தில் முடியும் பொழுதே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆகவே இந்த காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டு சபையானது பூமியிலே இல்லை. இந்த பூமியிலே சொல்லப்படுகிற சுவிசேஷம், இது முந்தின அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது 2 சாட்சிகளை குறித்து வாசிக்கிறோம். அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை பிரசங்கித்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். ஆகவே இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே சபைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது இல்லை. இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களில் சபை என்பது இல்லை. ஆகவே சபையானது ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. அப்படியானால் இந்த சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபை இல்லை. அடுத்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று.
நீங்க சபை குறித்து வாசித்தீங்கன்னா சபையை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 11 முதல் 2 வசனம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சபை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் பொழுது சபையானது கற்புள்ள கன்னிகை என்று சொல்லுகிறார். ஆக சபை எப்பொழுதுமே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த சபை கொடுக்கப்பட்ட ஸ்தானம் கன்னிகை, கன்னிப்பெண் என்று சொல்லும் பொழுது திருமணம் ஆகாதவள். அப்ப சபை எப்பொழுது அந்த கன்னி பருவத்தை தாண்டுகிறது என்றால் வருகையிலே மணவாளன் இயேசுவை சந்தித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எப்படி ஒரு கன்னிப்பெண் திருமணம் பண்ணுவதற்காக அவள் மணமகனை சந்தித்து அந்த மன வீட்டுக்குள் நுழைகிறாளோ அது போல சபையானது மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாளனாக இயேசுவோடு மன வீட்டுக்குள் நுழையும். அங்க நுழையும் பொழுது வேதம் அழகாய் சொல்கிறது ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்கிறது. ஆக அந்த கல்யாணம் நடக்கிற வரை சபை ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட சபையானது கன்னிப்பெண்ணாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26 நாம் வாசிக்க கேட்கலாம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையிலே அன்பு கூர்ந்து. அதாவது இங்கு சொல்லும் பொழுது மனைவி என்று சொல்லுகிறார். புருஷன் மனைவி என்று சொல்லும் பொழுது புருஷன் மனைவி நேசிக்க வேண்டும். அதே போலதான் இயேசுவும் சபையை நேசிக்கிறார். ஆனால் இன்னும் அது மனைவியாகல, அது தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கு இப்பொழுது சபையை சுத்திகரிக்கிறார். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் உண்டு. சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தான் அது மனைவியாக மாறுகிறது. அப்போ இங்கு சொல்லப்படுகிற சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ அவள் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். ஆக கன்னி பெண் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது. ஆக பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது இவள் மனைவியா இருக்கிறாள் என்று அர்த்தம். அப்ப மனைவி என்று கர்த்தர் யாரை சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் கர்த்தர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது பிள்ளை பெறாத மலடியே, அப்படி என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மனைவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பாடி மகிழ்ந்து கலிகூறு, பிள்ளை வாழ்க்கைப்பட்டவளை காட்டிலும் பிள்ளை பெற்றவளை காட்டிலும் அநாத ஸ்திரீக்கு அநேக பிள்ளைகள். ஆக இங்கு மலடி என்று சொல்லும் பொழுது அவள் திருமணம் ஆகி பிள்ளை பெறாதவள். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கன்னிப்பெண் என்று அல்ல மனைவி என்றே சொல்லுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு மனைவியாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது புதிய ஏற்பாட்டு சபையோ இயேசு கிறிஸ்து கன்னிப்பெண்ணாக சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது எப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எப்போ விடுதலையாக்கி கானானு கொண்டு வருவதற்கு கர்த்தர் அழைத்து வருகிறாரோ அப்பொழுதே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தன்னுடைய மனைவியாக அவர் அங்கேயே சொல்லுகிறத பார்க்க முடியும். நீ வாசித்து பாருங்க, ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 16 வரை வாசிக்கலாம். ஆயினும் இதோ
நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த ஓசியா புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எப்படி பார்க்கிறார், முழு உலகத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருக்கு என்ன உறவு, அதை எப்படி கர்த்தர் நேசிக்கிறார் என்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தான் வைத்த நேசத்தை சொல்லுவது தான் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம். ஒரு அருமையான புத்தகம் இந்த ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைத்த அன்பு அது எவ்வளவு விலையேற பெற்றது, இந்த ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை சொல்லுற புத்தகம் இந்த ஓசியா புத்தகம். அந்த புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது, அவள் தன் இளம் வயதின் நாட்களிலே எகிப்தில் அவள் வேதனையோடு இருந்தாள். அந்த நாட்களெல்லாம் அவள் மறந்து போகும்படி, அவள் தன் சொந்த திராட்சை தோட்டத்தில் சுகமாய் இருக்கும்படி நான் அவளை அழைத்து வந்தேன். அவளோடு நயமாய் பேசினேன், அன்பாய் பேசினேன். ஆகவே அவளை நான் அழைத்து வந்து சுகமாய் தங்க பண்ணினேன். இனி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாகாலி ஈசி என்ற வார்த்தை எபிரேய வார்த்தைகள். பாகாலி என்று சொன்னால் என் ஆண்டவரே, மை மாஸ்டர் என்று அர்த்தம், என் எஜமானனே என்று அர்த்தம். ஈஷி என்று சொன்னால் என்னுடைய மணவாளனே என்று அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினேன், இனி இவர்கள் என்னை பார்த்து எஜமானனே, என் ஆண்டவனே என்று சொல்ல மாட்டார்கள், என் மணவாளனே என்று சொல்லுவார்கள் என்று கர்த்தர் எப்பொழுது சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும் பொழுதே. அப்ப எகிப்திலிருந்து இஸ்ரவேல் விடுதலை ஆக்கப்படும் பொழுதே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிதாவாகிய தேவனுக்கு மனைவியாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்திலே மனைவியாக சொல்லப்படுகிறார்கள். சபையானது, புதிய ஏற்பாட்டு சபையானது கன்னிப்பெண்ணாக சொல்லப்படுகிறது. ஆக இஸ்ரவேல் என்கிற சபை மனைவியாக சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டு சபையானது கன்னிப்பெண்ணாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீ அவள் மனைவியாக சொல்லப்படுவதனால் அது கண்டிப்பாக புதிய ஏற்பாட்டு சபை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஆக சூரியனை அணிந்திருக்கிறதான அந்த பெண், நட்சத்திரங்களை அணிந்திருக்கிறதான அந்த பெண், அவளை குறித்து வாசிக்கும் பொழுது அவள் புதிய ஏற்பாட்டு சபை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உபத்திரவத்தின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குத்தான் கர்த்தர் அனுக்கிரகத்தையும் இரக்கத்தையும் கிருபையும் காண்பிக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே புதிய ஏற்பாட்டு சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது இந்த சபையின் நாட்கள், புதிய ஏற்பாட்டு சபையின் நாட்கள் புறஜாதிகளுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பிக்கிற நாட்கள். இந்த புறஜாதியினுடைய நாட்கள் முடியும் பொழுது தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் வெளிப்படுகிறது. அதை குறித்தான் ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் போது இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலர் பங்கு கடினப்பட்டு இருக்கும். ஆக இது கர்த்தருடைய திட்டம், இது மனிதன் வகுத்த காரியம் அல்ல, அல்லது புறஜாதி மக்கள் தாங்களாகவே விருப்பப்பட்டு கர்த்தரை தேடி வந்ததும் அல்ல. இது கர்த்தருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்ட திட்டம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உலகம் உண்டானது முதற்கொண்டு இது முடிவடைந்து நியாயத்தீர்ப்பு அடைகிற வரைக்கும் மனிதன் போடுகிற திட்டம் அல்ல. இது சகலமும் கர்த்தருடைய அனாதி தீர்மானம். ஆதி நாட்களில் அவர் முன்குறித்த காரியம். இன்னைக்கு இதுவரைக்கும் நடந்த காரியங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, இனியும் நடக்க போகிற சகல காரியங்களையும் ஏற்கனவே நம்முடைய தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவர் ஞானத்துக்கு எதையும் ஒப்பிட முடியாது. அவருடைய ஞானத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் இதயத்தில் இருக்கிற திட்டங்களை ஒருவராலும் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினாலும் அவர்களுக்கு என்ன வெளிப்படுத்தணுமோ அதைத்தான் வெளிப்படுத்துவார் ஒழிய
அவருடைய முழு திட்டங்களையும் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபையின் நாட்களிலே கடினப்பட்டு இருப்பார்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்ட காரியம் இல்லை, கர்த்தருடைய தீர்மானம். இந்த புறஜாதியோட நிறைவு உண்டாகும் பொழுது, எப்ப நிறைவு? இந்த கடந்த நாட்களில் நாம் தியானித்திருக்கிறோம். எப்பொழுது மணவாளனாக இயேசு மத்திய ஆகாயத்தில் வந்து ஆயத்தமாக இருக்கிற சபை எடுத்துக்கொள்கிறாரோ அப்பொழுது புறஜாதியோட நிறைவு உண்டாகிறது. இஸ்ரவேலர் அல்லாத ஜனங்களுக்கு காண்பிக்கிற கிருபைக்கு ஒரு முடிவு வைக்கப்படுகிறது. புறஜாதி நிறைவு என்று சொன்னால் இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் இப்பொழுது காண்பிக்கிறதான கிருபைக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. தேவனுடைய கிருபை அளவிட முடியாதது. தேவனுடைய கிருபை அது மகிமையானது, மகத்துவமானது. ஆனால் அந்த கிருபைக்கும் ஒரு முடிவு உண்டு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கட்டாயம் புறஜாதிகளுக்கு இன்னொரு வாய்ப்பு என்பது அது மிக 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 கடினம். இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே முழுக்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். இங்க சொல்றாரு பாருங்க, புறஜாதி நிறைவு உண்டாகிற வரைக்கும் ஒரு பங்கு கடினப்பட்டு இருக்கும். அடுத்து என்ன நடக்குமா? அந்த புறஜாதி நிறைவு உண்டான பின்பு 26, 27 வாசிங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த பிரகாரம்? புறஜாதி நிறைவு உண்டாகும் வரை. ஆகவே இந்த திட்டம் நிறைவேறும் பொழுது இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. சியோனிலிருந்து வருகிற மீட்பர் அவபக்தி நீக்கப்படுவார். அப்ப இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவபக்தி உண்டு, அன்காட்லினஸ், தேவனை அறியாதவர்களாய், அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு மேசியா வந்ததை அறியாத ஒரு கடின இறுதியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இது கர்த்தருடைய தீர்மானம். ஆக இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பிக்கிறார். அப்போ இந்த ஆண் பிள்ளை, இந்த பெண் பெற்றெடுக்கிறாளே, சூரியனை அணிந்திருக்கிற இந்த ஒரு பெண் பெற்றெடுக்கிறாளே, அந்த ஆண் பிள்ளை யாரு? இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே ரட்சிக்கப்படுகிறதான யூதர்கள். ஆகவே அந்த சூரியன் அணிந்திருக்கிற பெண் இஸ்ரவேல் சபை. இஸ்ரவேல் சபை என்று சொல்லும்போது இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் தேசம் பெற்றெடுக்கிற ஆண் பிள்ளை என்று சொன்னால் அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே மேசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற யூத பரிசுத்தவான்கள். அப்படியானால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எல்லா யூதர் ரட்சிக்கப்படுவார்களா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எல்லா யூதர் ரட்சிக்கப்படுவது அந்த நாட்களிலும் தெய்வ பயம் உள்ளவர்களும் தெய்வ பயமற்றவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அப்போ அந்த ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் சபை, அவள் பெற்றெடுக்கிற ஆண் பிள்ளை என்பது யூத பரிசுத்தவான்கள், இந்த நாட்களே ரட்சிக்கப்படுகிற யூதர்கள். ஆகவே இந்த சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரீ யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் சபை. அவள் கன்னி மரியாளோ அல்லது புதிய ஏற்பாடு சபையோ அல்ல. இன்னைக்கு அநேக ரோமன் கத்தோலிக்க வீடுகளில், ரோமன் கத்தோலிக்க சபைகளில் பாருங்க, ஒரு வேளாங்கண்ணி மாதா சுரூபத்தை வைத்திருப்பார்கள். தலையில சூரியனும் கிரீடமும் ஒரு ஆண் பிள்ளை வச்சுட்டு கீழே ஒரு நிலாவுடைய உருவம். இதெல்லாம் இந்த 12ஆம் அதிகாரத்தை வைத்து அவங்க வரைஞ்ச ஒரு படம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பெண் அவள் கன்னி மரியாள் என்று சொல்லுகிறார்கள். அது தவறான உபதேசம். இன்னும் சொல்ல போனால் அந்த உருவத்தில் இருக்கிற பெண் செராமிஸ் என்கிற பாபிலோனிய தெய்வம். அவள் கையில் இருக்கிற பிள்ளை என்பது செராமிஸ் பெற்றெடுத்த பிள்ளை. ஆகவே இந்த அதிகாரம் சொல்லப்படுகிற சூரியன் அணிந்த இந்த ஸ்திரீ என்பவள் இஸ்ரவேல் சபையை குறிக்கிறது. இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9, 10 வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். யோசேப்பு 2 சொப்பனம் பார்த்தான். அது 2வது ஒரு சொப்பனம். யோசேப்பு சொல்லுகிறான், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் என்னை வணங்குறதை பார்த்தேன். சொன்னுடனே யாக்கோபு கோபம் வருது. அப்படின்னு நானும் அம்மா உன் சகோதரனும் வணங்குவோமா என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா யோசேப்புக்கான சொப்பனம் என்ன? சூரியன் யாரு? யாக்கோபு.
சந்திரன் யாரு? யாக்கோபின் மனைவி. நட்சத்திரம் யாரு? யாக்கோபு பிறந்த பிள்ளைகள். இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறான். அப்ப இந்த சூரியன் யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல். அப்ப சூரியன் சந்திரன் என்பது யாக்கோபின் மனைவி. நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய சந்ததியை குறிக்கிறது. அப்போ இந்த சூரியன், நட்சத்திரம், சந்திரன் இதெல்லாம் அணிந்திருக்கிறதான பெண் யாரை குறிக்கிறது? இந்த யாக்கோபுடைய வம்சமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஆகவே இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனம். ஆகவே இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குத்தான் இரக்கம் காண்பிக்கப்படுகிறது. சரி, அடுத்தது அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை. முதல் 3 காரியம் சொன்னேன். ஒன்று சூரியன் அணிந்திருந்த ஸ்திரீ, இரண்டாவது ஆண் பிள்ளை, மூன்றாவது வலு சர்ப்பம். இதன் முதல் காரியம் சூரியன் அணிந்திருந்த பெண், அவள் இஸ்ரவேல் சபை என்று பார்த்தோம். இரண்டாவது அவள் பெற்ற ஆண் பிள்ளை. வாசிங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்ட அலறினாள். 4வது வசனம். அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. போதும். இந்த ஸ்திரீ, அதாவது இஸ்ரவேல் சபை ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறது. நீங்க 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆண் பிள்ளை என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதையும் பார்க்கிறோம். இது ஆண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அநேகர் சொல்லுகிறார்கள் இது இயேசு கிறிஸ்து என்றும் சொல்லுகிறார்கள். அநேகர் விளக்கம் சொல்லும் பொழுது இந்த சூரியன் அணிந்த ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனம்தான், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவள் பெற்றெடுத்த பிள்ளை என்று சொல்லுவது யூத கோத்திரத்தில் பிறந்த இயேசுவை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம் என்னென்னு சொன்னால், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அது யாரு? இயேசு கிறிஸ்து தானே என்று சொல்லுகிறார்கள். அது சரியா தவறா என்பதை சொல்ல வரல. ஆனால் ஏன் இந்த இடத்துல நான் இந்த ஆண் பிள்ளை யூத பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த பெண்ணானவள் கர்ப்ப வேதனை அடைந்து பிள்ளை பெற்றெடுக்கிறாள். அப்படி பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிள்ளை எப்போ பெற்றெடுக்கிறாள்? அந்த உபத்திரவத்தின் நாட்களில். அதாவது தள்ளப்பட்டதான வலு சர்ப்பம் இந்த ஆண் பிள்ளையோடு போராடி கொண்டு இருக்கிறது. அவன் அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது வேத அழகாய் சொல்கிறது, இந்த கர்ப்பவதியாயிருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்ட அலறினால். 3வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அடையாளம் காணப்படும். அந்த அடையாளம் வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 4வது வசனம் வாசிக்கிறோம், பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த ஸ்திரீ இருப்பது பூமியில், இந்த வலு சர்ப்பம் அவள் முன்பாக நின்று போராடி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் சொல்லப்படுவது இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்கிறது என்பதைத்தான் யோவானு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இங்கு சொல்லப்படுகிற ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவதில்லை. இங்கு சொல்லப்படுகிற ஆண் பிள்ளை என்பது இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே இஸ்ரவேல் சபையிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற யூத பரிசுத்தவான்கள், அவர்களைத்தான் இந்த இடத்துல ஆண் பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த யூதர்களுக்கு விரோதமாகத்தான் அந்தி கிறிஸ்து போராடுகிறான். 4வது வசனம் வாசிக்கிறோம், வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பதாக நின்று அந்த ஆண் பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு, அதாவது தெரிந்து கொண்ட யூதர்கள் அவர்களை அழித்து நிர்மூலமாக்கும்படி சத்துரு போராடுகிறான். ஆனால் அந்த பிள்ளை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது இரத்த சாட்சிகளாக மரித்து தேவனிடம் கடந்து போகிறார்கள். 5ஆம் வசனத்தை வாசிங்க. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், 1,44,000 பேர் முத்திரை போடப்படுகிறது. நாம் அந்த முத்திரை உடைக்கும் பொழுது 5வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பலிபீடத்தின் அருகில் இருக்கிற சில ஆத்துமாக்கள் அவள் கதறுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எதுவரைக்கும் எங்களுக்காக நியாயத்தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று கதறும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று சொல்லியும் அவள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டல் என்பதனால் அவள் உபத்திரவ காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சிகளாக மரித்தல் என்பதையும் அன்றைக்கு நாம் தியானித்தோம். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான யூதர்களிலே ஒரு கூட்டம் இந்த அந்தி கிறிஸ்து, அதாவது வரப்புகிறதான இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கோபாக்களினால அவர்கள் உபத்திரவப்படும் பொழுது அவனை எதிர்த்து அவனை வணங்காமல்
இரத்த சாட்சிகளாக மரித்து இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அந்த உபத்திரவ காலத்தில் இந்த யூத பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்ப இந்த நேரத்தில் முதல் 3.5 வருஷத்துல ஒரு கூட்டம், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டதான் யூத பரிசுத்தவான்களிலே ஒரு கூட்டம் இரத்த சாட்சிகளை மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க. ஆகவேதான் அந்த இடத்துல அந்த 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது தேவனிடத்திலிருந்து வந்த பதில் என்ன? கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களை போன்றிருக்கிற உங்கள் சகோதரர்களும் அவர்களும் இரத்த சாட்சிகளை மரித்து அவள் திரும்ப சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது இனி வருகிற நாட்களில் இன்னொரு கூட்டம் யூத பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளை மரிக்க போகிறார்கள். அப்ப இவர்கள் மரித்த இவர்கள் 5ஆம் வசனம் அழகா சொல்கிறது, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. இங்கு சொல்லப்படுகிற இந்த ஆண் பிள்ளை உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்படுகிற பரிசுத்தவான், யூத பரிசுத்தவான்கள். இவர்களும் 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பூமியை ஆளுகை செய்வார்கள். அதாவது மணவாளனாக இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபையாக நீங்களும் நானும் அந்த பரலோகத்திலிருந்து 1000 வருட அரசாட்சிக்கு இறங்கி வரும் பொழுது இந்த உபத்திரவ காலங்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியை மரிக்கிறதான இந்த யூத பரிசுத்தவான்களும் இயேசுவோடு இணைந்து சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்யும்படி அந்த 1000 வருட அரசாட்சியிலே அவர்களும் இணைந்து வருவார்கள். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சூரியன் அணிந்திருக்கிற பெண் இஸ்ரவேல் சபை, அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளாக மரிக்கிற யூத பரிசுத்தவான்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த உபத்திரவ காலத்தில் எல்லா யூதரும் ரட்சிக்கப்படுவார்களா? இயேசு சொல்றார் பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் இல்லாத பெரிய உபத்திரவ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் எப்பொழுது வருகிற நாட்கள்? இந்த 7 வருடம் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் பொழுது உண்டாகிற உபத்திரவ நாட்களை தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, அந்த நாட்கள் குறைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். 7 வருடம் என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குறைக்கப்படலைன்னா ஒரு யூதன் கூட தப்பிக்க முடியாது, ஒருவனாகிலும் தப்பி இருக்க மாட்டான். எல்லாரும் அந்த உபத்திரவத்தில் அவள் ஆண்டோடு பின்வாங்கி இருப்பார்கள். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த உபத்திரவ நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உபத்திரவ நாட்களிலே எல்லாரும் பின்வாங்கி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஆண்டரை விட்டு அந்த ரட்சிப்பை விட்டு விலகி போயிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் உபத்திரவ நாட்களை குறைத்தாராம். அப்ப இந்த உபத்திரவத்தின் நாட்கள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது ஒரு சில யூதர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த நாட்களில் கூட தெய்வ பயம் இல்லாமல் அந்தி கிறிஸ்துவை வணங்குகிற ஒரு யூத கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அது வாய்ப்பும் உண்டு. நீ வேதத்தை வாசித்தீங்கன்னா யூதர்களை நேபுகாத் நேச்சார் அடிமைப்படுத்தி பாபிலோன் கொண்டு போயிடுறான். கொண்டு போன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற சில வாலிபர்களை அந்த ராஜா என்ன செய்கிறான், பாபிலோன் ராஜா செலக்ட் பண்ணி அவர்களை கொண்டு போய் வைத்து ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு அறிவு சம்பந்தமான காரியம், உலக படிப்பு சம்பந்தமான காரியம், அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை தன் அமைச்சர்கள் சேர்த்துக் கொள்வதற்கு, ஞானிகளின் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு ராஜா ட்ரைனிங் கொடுக்குறான். அப்படி கொடுக்கும் பொழுது நான் நன்றாய் தெரியும், அந்த சாப்பாட்டு முறைமைகளை தானியேலும் நண்பர்களும் அவர் வெறுத்தார்கள். கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமான சாப்பாடுகளை சாப்பிட மாட்டோம், ஆகாரங்களை புசிக்க மாட்டோம் என்று வெறுத்தார்கள். ஆனால் மற்ற யூதர்கள் அது புசித்தார்கள். அப்போ சூழ்நிலைக்கு ஏற்றது போல தங்களை மாற்றிக்கொள்ளுகிற யூதர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருக்கத்தான் செய்தார்கள். ஆகவே இந்த யூதர்கள் இந்த உபத்திரவ நாட்களிலும் ஒரு கூட்டம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இரத்த சாட்சிகளை மறிக்காமல் அந்தி கிறிஸ்துவுக்கு அவர்கள் இணங்கி தங்கள் ஜீவித்தை காத்துக்கொள்வதற்காக, உலகத்தின் காரியங்களுக்காக தெய்வ பயம் இல்லாமல் நடக்குவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே இந்த உபத்திரவ நாட்களில் கூட எல்லா யூதர்களுக்கும் ரட்சிப்பின் வாய்ப்பு இருக்குதா என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 144,000 பேர் முத்திரை போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பயமுள்ள ஒரு யூத கூட்டம் ரட்சிக்கப்படும். அதுதான் இந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற ஆண் பிள்ளை. யோசித்து பாருங்க,
இந்த 7 வருடம் யூதர்களுக்கு வாய்ப்பு. ஆனா அதுல கூட அவள் தெரிந்து கொள்ளப்பட்டது ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் கைவிடப்பட்ட சபை நிலைமை என்ன? கொஞ்சம் நிதானித்துக் கொள்ளுங்க. ஆகவே நம்முடைய நாட்கள் இந்த புறஜாதியின் நாட்கள் தான். இந்த நாட்களில் நாம் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் வருகைக்கு ஆயத்தமாகும் பொழுது மணவாளனை சந்திப்போம், மன வீட்டுக்குள் நுழைவோம். அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தில் நாம் அவரோடு இந்த உபத்திரவத்து நாட்கள் பூமியில் உபத்திரம் நடக்கும் பொழுது நாம் கல்யாண வீட்டில் அவரோட மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். இந்த நாட்களில் ஜீவித ஜாக்கிரதையாக காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அவள் பெற்ற ஆண் பிள்ளை உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்படுகிற இரத்த சாட்சிகளாக மரிக்கிற யூத பரிசுத்தவான்கள். மூன்றாவது நாம் இந்த அதிகாரத்தை பார்ப்பது வலு சர்ப்பம். 3ஆம் வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த அடையாளத்தை முதல்ல சொல்லும் பொழுது, அடையாளம் என்று சொன்னா அதே போல ஒரு காரியம் பூமியில உண்டாகிறது அர்த்தம் அல்ல. அது ஒரு காரியத்தை சொல்லுவதற்காக ஒரு அடையாளத்தை காண்பித்தார். ஆகவே இந்த அதிகாரத்தில் சூரியன் அணிந்த பெண் என்று பார்க்கும் பொழுது, உபத்திரவத்தின் நாட்களில் சூரியன் அணிந்த ஒரு பெண் பூமியில் வருவாள் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. இஸ்ரவேல் சபையை குறித்து சொல்லுவதற்காக தேவன் காண்பித்தார். அதே போல வலு சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது, இந்த உபத்திரவத்தின் நாட்கள் பெரிய வலு சர்ப்பம் வரும் போல என்ன நினைத்திடக்கூடாது. அது ஒரு அடையாளம். ஆக உபத்திரவத்தின் நாட்கள் பெரிய வலு சர்ப்பம் வந்து பூமியில் எல்லா ஜனங்களை பார்த்து பேசும் என்றெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளக்கூடாது. இங்கு சொல்லப்படுகிறது ஒரு அடையாளம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. வானத்துல ஒரு 7 தலை உள்ள, அந்த 7 தலையில 10 கொம்புகளும் அதனுடைய தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய ஒரு பெரிய வலு சர்ப்பத்தை யோவான் பார்க்கிறார். ஆகவே இந்த யோவான் பார்க்கிறார். இவர் பார்க்கும்போது வலு சர்ப்பத்தை தான் பார்க்கிறார். ஆனால் அது ஒரு காரியத்தை யோவானுக்கு வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் காண்பித்த அடையாளம். அப்படி ஆண்டவர் இந்த வலு சர்ப்பத்தின் மூலமா எதை விளங்க பண்ணுகிறார்? யார் இந்த வலு சர்ப்பம்? 9ஆம் வசனத்தை வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பெரிய வலு சர்ப்பம் யார் என்று கர்த்தர் சொல்றார் பாருங்க. உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான். அப்ப இந்த வலு சர்ப்பம் யாரு? சாத்தான், பிசாசு என்று பார்க்கிறோம். ஆக சாத்தான் இந்த பூமி நடமாடுவானா அந்த உபத்திர நாட்கள் சொல்லும் பொழுது இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஒவ்வொரு காரியம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்வோம். இந்த நாட்களிலே நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், முழு உலகத்தையும் அந்தி கிறிஸ்து ஆளுகை பண்ணுகிறான். யார் இந்த அந்தி கிறிஸ்து? சாத்தானின் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தலைவன், ஒரு மனிதன். இப்போ இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான் என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய முழு வல்லமையையும் இந்த அந்தி கிறிஸ்து கொடுக்கிறது. தன்னுடைய முழு பவர். சில நேரங்களில் இடத்தை நாம் பத்திரம் பண்ணும் பொழுது பவர் ஆஃப் அட்டார்னி சொல்லுகிறார்கள். அதாவது அந்த இன்னொரு நபருக்கு இந்த பத்திரத்தின் உரிமையாளர் இந்த பத்திரத்தின் மேல அதிகாரத்தை ஒரு லிமிட் அளவு கொடுக்கிறார். அது போல இந்த சாத்தான் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை, தனக்கு இருக்கிற காரியங்களை இந்த அந்தி கிறிஸ்து என்கிற மனிதனுக்கு கொடுத்து அவன் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடுகிறான். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவை சொல்லும் பொழுது நம்ம ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது அவன் சமாதானம் பண்ணுற தூதுவனை போல வெளிப்பட்டான். ஆனால் அதே வெளிப்படுத்தல் 11:7 வாசிக்கிறோம், அது ஒரு மிருகமாக சொல்லப்படுகிறது. வாசிங்க வெளிப்படுத்தல் 11:7. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இங்கு சொல்லப்படுகிற மிருகம் அது அந்தி கிறிஸ்து என்று நாம் கடந்த நாளில் தியானித்தோம். ஆக இந்த அந்தி கிறிஸ்து அவன் ஒரிஜினாலிட்டி சாத்தானுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மிருகம். ஆனால் ஆரம்ப நாட்களில் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக ஒரு சமாதான தூதுவனை போல நல்லவனை போல இருந்தான். ஆனால் காலங்கள் வரும் பொழுது அவன் சுயரூபம் வெளிப்படுகிறது. ஆக இந்த அந்தி கிறிஸ்துவிலே தன்னுடைய வல்லமையை இந்த சத்துருவாகிய சாத்தான் நிரப்பி இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடுகிறான். ஆக இந்த வலு சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது. அந்த 7 தலை, அந்த 7 தலையில 10 கொம்பு இருக்கிறது. அந்த 10 கொம்புகளில் 10 முடிகள் இருக்கிறது என்று பார்த்தோம். 10 முடிகள் என்று சொன்னால் இந்த முடி நினைச்சிடக்கூடாது. இங்கே சொல்லப்படுகிற முடி குரோன்ஸ், கிரீடம், ராஜமுடி என்று சொல்லுகிறார்களே,
ஆகவே அந்த 7 தலையுள்ள சர்ப்பம், அந்த 7 தலையில 10 கொம்பு இருக்குது. அந்த 10 கொம்புகள், அதாவது இந்த 7 தலையில 10 கொம்புகள் இருக்கிறது, 7 தலையில 7 முடி. அப்படி என்று சொன்னால் இந்த முடி என்பது ராஜ கிரீடத்தை குறிக்கிறது. அப்ப இந்த 7 தலை என்பது 7 ராஜாக்கள் என்று அர்த்தம். அந்த 7 தலை 10 கொம்பு அந்த 7 முடிகள், இதெல்லாம் என்ன அர்த்தம் என்பதை நம்ம அடுத்த அதிகாரத்தில் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போகிறோம். இந்த 7 தலை யாரை குறிக்குது, இந்த 10 கொம்பு யாரை குறிக்குது, அந்த 7 தலை 7 முடிகள் என்ன அர்த்தம், அதை குறித்து 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த வலு சர்ப்பம் சாத்தானை குறிக்கிறது. இதை கொஞ்சம் நாம இதிலிருந்து சில காரணம் கற்றுக்கொள்ள போகிறோம். யார் இந்த வலு சர்ப்பம், இவனுடைய ஆதி நிலைமை என்ன, இவன் எப்படி மாறுகிறான், இவனை குறித்து நீ வாசித்தீங்கன்னா எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11-15 வரை வாசிங்களேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினி மயமான கற்களில் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இங்கே சொல்லப்படுகிற தீரு ராஜா என்று சொல்லுவது கர்த்தர் அடையாளமாக இந்த தள்ளப்பட்ட சாத்தானை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தள்ளப்பட்ட சாத்தான் இவன் தள்ளப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தானா, இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, இவன் ஒரு கேருபின் சேர்ந்த ஒரு மனிதன், சேர்ந்த ஒரு தேவ தூதன். இவனை குறித்து ஆண்டு சொல்லும் பொழுது, நீ பூரண அழகுள்ளவன். இந்த சத்ருவாகிய சாத்தான் தள்ளப்படுவதற்கு முன்பதாக இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் பூர்ண அழகுள்ளவனான், அவ்வளவு அழகுள்ளவன். அவன் அழகு குறித்து ஆண்டு சொல்றார் பாருங்க. அவன் சொல்லப்படும் அநேக விதமான விலையேறு பெற்ற கற்கள், அந்த கற்களுடைய வெளிச்சம் எவ்வளவு மகிமையான, அப்படிப்பட்ட கற்களால் மூடப்பட்ட ஒரு அழகுள்ளவன். இவனுடைய சட்டைகள் அசைவிலேயே அத்தனை இசைக்கருவிகள், மேல வாத்தியங்கள், நாகஸ்வரங்கள். ஆக இவன் ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தில் இருந்தவன், பூரண அழகுள்ளவன். அப்படி பூரண அழகுள்ள ஸ்தானத்தில் இருந்த இந்த தூதன் தான் ஒரு அருவருப்பான வலு சர்ப்பமாக தள்ளப்பட்டான். நல்ல கவனிங்க, பூரண அழகுள்ள கேரு அருவருப்பான வலு சர்ப்பமாய் மாறினது. எதனால, ஏன் இப்படி தள்ளப்பட்டது? இவனுடைய பழைய நிலைமை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கேருபீன், ஆனா இப்ப எப்படி இருக்கிறான், அருவருப்பான வலு சர்ப்பம். என்ன காரணம்? இவனை குறித்து இன்னொரு வார்த்தை வாசிங்க, ஏசாயா 14:12 வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. இந்த தள்ளப்பட்ட சாத்தானுடைய பழைய பெயர் என்னன்னா அதிகாலை விடிவெள்ளியின் மகன், அதாவது லூசிஃபர் என்று அர்த்தம். லூசிஃபர் என்கிற வார்த்தை பைபிள் இல்ல. லூசிஃபர் என்பது லத்தீன் வார்த்தை. அந்த லத்தீன் வார்த்தை அர்த்தம் என்னன்னா மார்னிங் ஸ்டார். ஆகவே இந்த தள்ளப்பட்ட சாத்தானுடைய பெயர் என்ன, லூசிஃபர். லூசிஃபர் என்பது லத்தீன் வார்த்தை. அந்த லத்தீன் வார்த்தைக்கு அர்த்தம் மார்னிங் ஸ்டார், அதிகாலை விடிவெள்ளி நட்சத்திரம். ஆக இவன் ஒரு அழகுள்ளவன், ஒரு அதிகாலை விடிவெள்ளி நட்சத்திரம் போல பிரகாசம் உள்ளவன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்த இந்த கேரு அருவருப்பான வலு சர்ப்பமாய் தள்ளப்பட்டான். என்ன காரணம்? எசேக்கியேல் 28:17 வாசிக்கலாம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். ஏன் இந்த பூரண அழகுள்ள கேரு அருவருப்பான வலு சர்ப்பமாய் தள்ளப்பட்டான் என்றால் இருதயத்தில் இருந்த மனமேட்டிமை. நல்ல கவனிங்க, தேவன் உங்களை என்னையும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் தன் ஸ்தானத்தை விட்டு தள்ளப்படுவது வாய்ப்பு உண்டு.
அழகான கேரூப் அருவருப்பான வலுசர்பாய் மாறினதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் இருதயத்தின் மேட்டிமை. அப்ப இருதயத்துல யாருக்கு அகந்தை? இவனுக்கு என்ன அகந்தை? நான் எவ்வளவு அழகுள்ளவன் பார்த்தியா, எனக்குள்ள எவ்வளவு மேல வாத்தியங்கள் பார்த்தியா, நான் எவ்வளவு விலையேற பெற்ற கற்களால் மூடப்பட்டிருக்கிறேன், என் ஸ்தானம் எவ்வளவு பெரியது. இந்த ஸ்தானம், இந்த அழகு, இதெல்லாம் யார் கொடுத்தது? இந்த தேவத்தின் ஒரு சிருஷ்டிப்பு. வேத அழகாய் சொல்லுகிறது, நீ சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு. அப்படியானால் இவன் ஒரு சிருஷ்டிப்பு. இவனை யார் உண்டாக்கினது? தேவனாய் கர்த்தர். இவனுக்கு பூரண அழகை யார் கொடுத்தது? கர்த்தர். இவனுக்கு நல்ல மேல வாத்தியங்கள், இசைக்கரு ஞானங்கள் கொடுத்தது யாரு? கர்த்தர். இவனை அநேக விலையேறப்பெற்ற கற்களை மூடி வைத்தது யாரு? கர்த்தர். இவன் காப்பாற்றுகிற கேரூப் என்கிற ஸ்தானத்தில் வைத்தது யாரு? கர்த்தர். அப்ப இவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே கொடுத்தது கர்த்தர். இவன் தேவனிடத்திலிருந்து எல்லாம் வாங்கின பின்பு இவனுக்குள்ள என்ன வருது? ஒரு மனமேட்டிமை, நான் என்கிற அகந்தை. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க நல்ல ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம், உங்களை கர்த்தர் சில ஸ்தானங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்க எந்த விதமான ஸ்தானத்தில் இருந்தாலும் தயவு செய்து இருதயத்தில் மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான உலக ஆசீர்வாதங்களானாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் ஊழியமானாலும் இது உங்க பலத்தினாலேயோ உங்க சாமர்த்தியத்தில் வந்தது அல்ல. இன்னும் சொல்லப்போனா உங்க நீதியுள்ள வாழ்க்கையினால் கிடைத்ததல்ல, கர்த்தர் கொடுத்த கிருபை. உங்களுக்கு சில ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் நான் பரிசுத்தவான் என்பதனால் அல்ல. உங்களை கர்த்தர் தாழ்வின் நிலையிலிருந்து உங்களை அநேக ஆசீர்வாதங்களுக்கு அதிபதியாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் நீங்க எல்லாரை காட்டிலும் பரிசுத்தவான்கள் என்பதனால் அல்ல, உங்க மேல கர்த்தர் வைத்த கிருபை. இது ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஆகவே எப்போ ஒரு மனிதனுக்குள்ள நான், என்னுடைய ஆசீர்வாதம், நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று ஒரு மனமேட்டிமை வந்தால் இந்த அழகான கேரூப் அருவருப்பான வலுசர்பமாய் மாறினது போல நாமும் விழுந்து விடுவோம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஊழியத்தை இழந்து போய், சாட்சி இழந்து போய் ஒரு மோசமான நிலைமையை தள்ளப்பட்டது. அநேக ஆசீர்வாதங்களோடு இருந்த அநேக தேவ ஜனங்கள் அதை இழந்து போய் பரியாசனமாய் மாறுவது காரணம் மேட்டிமை, அகந்தை, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இந்த லூசிஃபர் என்கிற அபிஷேகம் பெற்ற கேருக்குள்ள மனமேட்டிமை வந்து தன் ஸ்தானத்தை இழந்தான், தன் அழகை இழந்தான், அருவருப்பாய் மாறினான். அடுத்தவனுக்குள்ள இன்னொரு காரியம் பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-15 வரை வாசிக்கலாம். நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, தேவ நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இந்த லூசிபருக்குள்ள இன்னொரு சுபாவம் என்னன்னா, எவ்வளவு காலம் தான் நான் கர்த்தரையே ஆராதிக்கிறது? எப்பவுமே அவர் சொல்றதையே நான் செய்யணுமா? நான் ஏறி போவேன் அவருக்கு மேலாகிய ஸ்தானத்தை. அதாவது இந்த சிருஷ்டிப்பாகிய கேரூப் தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறவன். இப்ப இவனுக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு முரட்டாட்டம். நான் அவர் கீழே இருக்கணுமா? அவர் சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? அவர் போகணும், வானா வரணும், எதற்கு அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், எனக்கு கீழத்தான் எல்லாரும் இருக்கணும் என்று தனக்கு மேலாக இருக்கிற ஆளுகையை விரும்பாத ஒரு முரட்டாட்ட குணம். எப்போ ஒரு மனிதனுக்குள்ளே தனக்கு மேலாக ஆளுகையில் இருக்கிறவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைய மனம் இல்லாமல், யாருக்கு நான் இறங்கி போக மாட்டேன், மற்ற சொல்றதெல்லாம் நான் செய்யணும் அவசியம் இல்லை, நான் சொல்றதை எல்லாரும் செய்யணும் என்று தனக்கு மேலான ஆளுகையில் இருப்பவர்களுக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்ட பண்ணுகிற சுபாவம் யாருக்குள்ள வருகிறதோ அவர்கள் தங்கள் ஸ்தானத்தை இழப்பார்கள். நீ யாரா இருந்தாலும் சரி, உங்க தாயின் தகப்பனும் உங்களுக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிற ஆளுகையில் இருப்பவர்கள். அவன் சொன்ன நான் கேட்கணுமா? கேட்டுதான் ஆகணும். கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல, சபையில் சில நல்ல முதிர்ந்த விசுவாசிகள், முதிர்ந்த தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க ஒரு தவறு செய்யும் பொழுது இல்லை செய்யக்கூடாது, அல்லது சபையில் சில பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி செய்யும்படி சொல்லுகிறார்கள் என்றால் இவங்க சொல்லி நான் செய்யணுமா என்று ஒரு முரட்டாட்டம் நமக்குள்ள வரக்கூடாது. எந்த இடத்துல இருக்கிறோம், நமக்கு மேல ஒருவர் இருக்கிறார் என்றால் அது வார்த்தைகளுக்கு கண்டிப்பாய் கீழ்ப்படுகிற சுபாவம் நமக்கு இருக்கணும். ஆளுகையை ஒருபோதும் எதிர்க்கக்கூடாது. நீ வேலை செய்யறமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே ஆண்டவர் சில பேரை வைத்திருக்கிறார், சூப்பர்வைசரா, மேனேஜரா, ஓனரா, அவங்களுக்கு கீழே தானே வேலை செய்றீங்களா, அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். எதிர்த்து பேசுவதோ எதிர்த்து செயல்படுவது சாத்தானின் குணம். நல்லா புரிந்து கொள்ளுங்க.
எப்போ யார் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்துகிற தனக்கு கட்டளை கொடுக்கிற அதிகாரம் உள்ளவர்களை எதிர்க்கிறார்களோ அந்த முரட்டாட்டம் என்பது சாத்தானுடைய சுபாவம். ஒரு நாளும் அந்த முரட்டாட்டம் பண்ணாதீங்க. அந்த பிடிவாத குணம், இவங்க சொல்ல நான் செய்யணுமா? சில நேரங்களில் உங்களை ஆளுகை செய்கிற பதவியில் இருக்கிறவங்க உங்களை விட படிப்பில் குறைவாக இருக்கலாம். நீங்கள் அவங்களோட நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் அவங்க கீழே தான் வேலை செய்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். அல்லது உங்கள் ஓனர் உங்கள் அளவுக்கு படிச்சிருக்க மாட்டார், அவருக்கு ஆவணாவே சரியாக தெரியாது. ஆனால் அவர் உங்களுக்கு ஓனராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், நீங்கள் நல்லா படித்தவங்க கீழே இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லுவதை செய்யும்படி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது கர்த்தர் வைத்ததான இந்த அதிகார பதவி. உங்கள் மேலே இருக்கிற படிப்பறிவு இல்லாவிட்டாலும் அவர்களை உங்களுக்கு மேலான ஸ்தானம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை எதிர்த்து முரட்டாண்டம் பண்ணுவது படிப்பே கிடையாது. இவங்க சொல்ல நான் செய்யணுமா? எதுக்காதீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு படிப்பு இல்லை, நல்ல சில காரியங்களை படித்தவங்களை போல பேச தெரியல தான், ஆனால் அவர்கள் உங்கள் தாயின் தகப்பன். இதை கர்த்தர் அவர்களை வைத்திருக்க அந்த ஸ்தானத்தில் அவள் சொல்லுகிறதான நல்ல காரியங்களை எதிர்க்காமல் அவர்களுக்கு கீழ்ப்படும். நீங்கள் 1000 படிச்சாலும், நீங்கள் பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும், பல அறிவுகளை கற்றறிந்தாலும் உங்களுக்கு மேலான தாய் தகப்பனுமாறு கீழ்ப்படியணும். உங்கள் மேலே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிற உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவது இயேசுவை பாருங்க, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து வீட்டில் இருந்தார் 30 வருடம் வரை. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர் தனக்கு மேல் இருப்பவர்களை எதிர்க்கவில்லை. சாத்தான் மேலான அதிகாரத்தை எதிர்த்தான். ஆகவே மனமேட்டிமை, இந்த முரட்டாட்டு சுவாபம், இதெல்லாம் சாத்தானுடையது. உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குதா, நல்ல அறிவு நாலேஜ் ஆண்ட கொடுத்துருக்கிறாரா, நல்ல பண வசதி கொடுத்துருக்கிறாரா, நல்ல ஆசீர்வாதம், நல்ல ஊழியம், சந்தோஷம், கிருபைன்னு சொல்லி உங்களை தாழ்த்துங்க. மனமேட்டிமை கொள்ளாதீங்க. உங்களை விட படிப்பு, அந்தஸ்து, அறிவு, ஊழிய அனுபவம் இதெல்லாம் குறைவாக இருக்கிற மற்றவர்களை பார்த்து அற்பமாக நினைக்காதீங்க. அவர்களை விட நீங்கள் ஒரு படி மேலே இருக்கிறீங்கன்னா இது கிருபை. மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. எப்போ மனமேட்டிமையும் முரட்டாட்டம் வருகிறதோ அப்பொழுது நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழப்போம், ஆசீர்வாதம் பாழாகிடும். அழகான கேரு அருவருப்பான வலுசர்பமாய் மாறினது. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஆக மனமேட்டிமை, முரட்டாட்ட சுபாவங்களுக்கு தயவு செய்து இடம் கொடுத்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் திருமணமாகி ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறீங்க, உங்கள் மாமனார் மாமியாரும் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்க. கர்த்தர் அவங்களை வைத்திருக்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டுமே, உங்கள் நற்சாட்சியுள்ள வாழ்க்கையினால் ரட்சிக்கப்படாத மாமனார் மாமியாரை ஆதாயப்படுத்த முடியும். உங்களால் ரட்சிக்கப்படாத உங்கள் புருஷன் ஆதாயப்படுத்த முடியும். ஆகவே முரட்டாட்டம் பண்ணாதீங்க, இருதயத்தில் அகந்தை கொள்ளாதீங்க, தாழ்மையின் சிந்துள்ளவர்களாய் கீழ்ப்படிந்தவர்களாக இருங்க. கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தில் இன்னும் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அடுத்து இந்த வலுசர்பம் இவன் சாத்தான் என்று பார்த்தோம். அடுத்து வெளிப்படுத்தல் 12:4 வசனத்தை வாசிக்கலாம். அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற இந்த இடத்துல அதின் வாள், எதனுடைய வாள்? இந்த வலுசர்பத்துடைய வாள் நட்சத்திரங்கள்ல 3/1 பங்கை இழுத்து பூமியில் விழத்தள்ளிட்டான். இங்க நட்சத்திரம் என்று சொல்லப்படுவது யாரை குறிக்கிறார்? தேவதூதர்களை குறிக்கிறது. வாசித்து பாருங்க, யோபின் புத்தகம் 38:7 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இந்த இடத்துல யோபுவோடு கர்த்தர் பேசும் பொழுது ஆண்டவர் யோபு கேட்கிறாரு, பூமியை நான் ஸ்தாபிக்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்கள் தேவதூதர்கள் பாடினாங்களப்பா. இங்க சொல்லப்படுகிற வானத்து நட்சத்திரங்கள் தேவதூதர்கள். நம்ம கண்ணில் பார்க்க நட்சத்திரங்கள் அல்ல. வேதத்தில் அநேக இடங்களில் தேவதூதர்களை நட்சத்திரங்கள் என்று கர்த்தர் சொல்றதை பார்க்க முடியும். இன்னொரு வார்த்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 9 வசனம். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். இந்த எக்கால சம்பவங்களை வாசிக்கும் பொழுது நான் அப்பொழுதே சொன்னேன், இங்கு 5வது எக்காலம் ஊதும் பொழுது வானத்திலிருந்து நட்சத்திரம் விழுகிறது யோவான் பார்க்கிறார் என்று சொல்லும்போது இது சாதாரண கண்ணில் பார்க்கிற சிருஷ்டிப்ப நட்சத்திரம் அல்ல, இது ஒரு தேவதூதன் என்று நான் அப்பவே சொல்லியிருந்தேன். ஆக வேதத்தில் தேவதூதர்களை நட்சத்திரங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். எல்லா நட்சத்திரம் தேவதூதன் அர்த்தம் அல்ல, தேவதூதர்களை நட்சத்திரங்கள் என்று ஒரு அடையாள வார்த்தையில் கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இந்த
வாளானது 1/3 நட்சத்திரத்தை இழுத்து தள்ளினது என்று சொன்னால், தேவ தூதரின் கூட்டத்தில் 1/3 தூதர்களை இந்த சாத்தான் அவன் விழும் பொழுது, இந்த கேருப் என்கிற தேவதூதன் அவன் மனமேட்டுமையாக விழும் பொழுது 1/3 தூதர் கூட்டத்தை அதையும் வஞ்சித்து அவர்களையும் தன்னோடு சேர்த்து அவர்களுக்குள்ள மனமேட்டுமை, அவர்களுக்குள்ளேயும் அந்த முரட்டாட சுவாபம் இழுத்து அவர்களோடு சேர்ந்து அவன் சத்துருவாய் தள்ளப்பட்டான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதில் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இன்றைக்கு பூமியில் அநேகர் சொல்லுகிறது உண்டு, அசுத்த ஆவிகள் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அசுத்த ஆவிகள்லாம் யார் என்று சொன்னால், இந்த சாத்தான் என்கிற தள்ளப்பட்ட லூசிஃபரும் அவனோடு விழுந்த 1/3 தேவதூதர்கள் தான். அந்த தேவதூதன் அசுத்த ஆவிகளாக தள்ளப்பட்ட இவர்கள் தான் இந்த பூமி ஆளுகை செய்கிறவர்கள். மற்றபடி இறந்தவர்களோ அல்லது மூதாதையர்களோ ஒருபோதும் இறந்த பின்பு பூமியில ஆவிகளாகவோ பேய்களாகவோ பிசாசுகளாகவோ சுற்றுவது இல்லை. அது யாரா இருந்தாலும் மரித்த உடனே அவர்கள் ஆவி தேவனிடத்தில் போகிறது. இறந்தவர்கள் ஒருபோது பூமியில உலாவுவது இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் கூட தெரியறதில்லை. ஊழியக்காரர்கள் கூட ஒரு முறை ஒரு வீடியோ காட்சியில் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. என்ன தீர்க்கதரிசனம்னா, ஒருத்தர் பார்த்து சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் இறந்து போன உன் சகோதரனுடைய ஆவி இனி உன் வீட்டுக்கு வராது அப்படின்றாரு. இறந்து போன சகோதரனுடைய ஆவி ஒருபோதும் வராது. இறந்த உடனே அந்த ஆவி போயிடுது தேவனிடத்தில். என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இதுவரைக்கும் இறந்து போன உன் சகோதரனுடைய ஆவி பிரதர் உங்க வீட்டில் உங்க பார்த்து துன்பப்படுத்திட்டே இருந்துச்சு, கர்த்தர் விடுதலை தராரு, இனி அந்த ஆவி உங்க வீட்டுக்கு வராது. இது தவறானது. இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு தெரியுது, இறந்து போனவருடைய ஆவி ஒருபோது பூமியில வருவதில்லை. ஒருவேளை சில அசுத்தாவை பிடித்தவர்கள் இறந்து போனவருடைய பெயரை சொல்லி அவர்களை போல பேசினாலும் அது வஞ்சிக்கிற சாத்தானுடைய செயல். ஒருபோது இறந்தவர்கள் இந்த பூமியில உலாவதில்லை. இந்த பூமியில அசுத்தாவுடைய கிரியைகள் என்று சொல்லும் பொழுது, இந்த சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு இழுத்து தள்ளப்பட்டதான தேவ தூதர்களின் 1/3 இந்த தூதர்களின் கூட்டம். சரி, இப்ப இந்த வாளால இழுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாள்னா என்ன, எதை குறிக்கிறது? வாசிங்க, ஏசாயா 9 வசனம். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தலை வாள் கத்த சொல்லும் பொழுது, மூப்பனும் நல்ல போதகம் பண்ணுகிறவனும் தலை. அதாவது இந்த தலை அதிகாரத்தை குறிக்கிறது. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற மூப்பர்கள், அவர்கள் தலை என்று சொன்னால் அதிகாரம் உள்ளவர்கள். வால்னு யாரை சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, பொய் போதகம் பண்ணுகிற கள்ளத்தீர்க்கதரிசி. இந்த பொய் போதகன் கள்ளத்தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்கள்? வஞ்சிக்கிறார்கள். அப்போ வாள் எதை குறிக்கிறது? வஞ்சகம். தலை என்பது அதிகாரத்தை குறிக்கிறது, வாள் என்பது வஞ்சகத்தை குறிக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த வலு சர்ப்பத்துக்கு ஒரு காலத்தில் அதிகாரம் இருந்துச்சு. என்ன அதிகாரம்னா, ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்து அவள் மூலமா ஆதாமை விழ பண்ணி முழு மனுக்குலத்தையும் பாவத்தில் தள்ளின பொழுது ஒரு மனிதனை பாவம் செய்ய வைப்பதற்கான அதிகாரம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை இயேசு சிலுவையிலே அவன் தலையை நசுக்கினார். ஆதியாகமம் 3:15 பிதா சொல்லுகிறாரு, இந்த ஸ்திரீயின் வித்தாக வருகிறவன் தலையை நசுக்குவார். அப்படின்னா தலையை நசுக்குவார் என்ன அர்த்தம்? அதிகாரத்தை பறித்துக் கொள்ளுவார். நீ இந்த மனுக்குலத்தின் மேல அதிகாரம் மாறினாயே, நீ பாவத்தை விதைத்ததினால், அவன் பாவம் செய்ததினால உன் பாவ சரக்கு அவனுக்குள்ள இருப்பதினால் அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உனக்கு இப்ப இருக்கு. ஆனா இந்த ஸ்திரீயின் வித்து ஒரு வருவார், அவருடைய அதிகாரம் தலையை நசுக்குவார். அவர் சிலுவையில சாத்தானுடைய அதிகாரத்தை கத்த நசுக்கி விட்டார். இப்ப இருக்கிறது அவனுக்கு வாள் தான். அந்த வாள்ங்கிறது என்னது? வஞ்சகம். இன்றைக்கு ஜனங்களை அவன் பாவத்தில் விழத்த பண்ணுவது வஞ்சகத்தினால். ஆகவேதான் பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 2:11 பவுல் சொல்லுகிறார், சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்பவும் ரட்சிக்கப்பட்ட உங்க மேலேயும் எம் மேலேயும் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அவன் அதிகாரத்தை கத்த சிலுவையிலே நசுக்கி விட்டார். ஆனா வஞ்சிக்கிறவன், தலை நசுக்கப்பட்ட சர்பத்தை போல பாம்பு பார்த்தீங்கன்னா, தலை நசுக்கப்பட்டாலும் வால் துடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ தலை நசுக்கப்பட்ட சர்பம், வால் மட்டும் துடிக்கிறது. அந்த வாள் என்கிற வஞ்சகத்தினால தான் இன்னும் அநேகரை ஏமாற்றி இந்த கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனங்கள் இவைகள் கூட்டத்தை வஞ்சிக்கிறான். இன்னொரு பக்கம் உலகத்தின் சிற்றின்பங்களை காண்பித்து, உலகத்தின் அருவருப்புகளை காண்பித்து
அவையெல்லாம் தவறு இல்லை, பாவம் இல்லை, இது கலாச்சாரம் என்று நவீன போதகத்தினால் ஜனங்களை வஞ்சித்து இன்னைக்கு அநேக ஊழியர்களை, அநேக தேவ ஜனங்களை தன் வாளினால் சத்துரு இழுத்து கொண்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க எனக்கு அருமையானவர்களே, சத்தியம் என்று சொல்லும் பொழுது இந்த வேத புத்தகம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதான் சத்தியம். இதற்கு மிஞ்சி இதில் சொல்லப்படாத ஒன்றை யார் சொல்லினாலும் அல்லது இதில் சொல்லப்பட்டதுக்கு விகற்பமான ஒரு உபதேசத்தை யார் போதித்தாலும் ஏற்றுக்கொள்ளாத தேவ தூதனாக இருந்தாலும் சரி, இதுதான் நமக்கு சத்தியம். என் பரிசுத்த வேதாகமம் ஒரு கலாச்சாரத்தை அருவருப்பு என்று சொன்னால் அது அருவருப்பு தான். அது யார் அது சரி என்று சொன்னாலும் சரி, அது அருவருப்பு. பாவத்துக்கு இன்னொரு வடிவத்தை கொடுத்து அல்லது ஒரு புது கலாச்சாரம் என்கிற பெயரை கொடுத்து இந்த கள்ள உபதேசங்களை யார் உபதேசித்தாலும் தயவு ஏற்றுக்கொள்ளாதீங்க. இன்னைக்கு சாத்தான் தன் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி அநேகரை வஞ்சிக்கும்படி தன்னுடைய வஞ்சகம் என்கிற வாளினாலே அநேக ஊழியக்காரர்கள் இழுத்து போட்டு கொண்டிருக்கிறான். அநேக தேவ ஜனங்களை இழுத்து கீழே விழப்பண்ணி கொண்டிருக்கிறான். பல நாட்கள், பல ஆண்டுகள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவர்களை விழப்பண்ணுகிறான். கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற அநேக வைராக்கியம் உள்ள வாலிபர்களை இன்னைக்கு தன் வஞ்சகத்தினால் விழப்பண்ணி கொண்டிருக்கிறான். என கருமையானவர்களே, தேவ சமுதிரம் காத்திருங்க, அதிக ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சத்துருவின் வஞ்சகத்தில் விழுந்துடாதபடி, அந்த கண்ணில சிக்கிக்கொள்ளாதபடி உன் ஜீவித்தை காத்துக்கொள்ளுங்க. சத்துரு அவன் தலை நசுக்கப்பட்ட பின்பும் அவன் அநேகரை வஞ்சிக்கும்படி அவன் செயல்படுகிறான். இந்த தூதர்களை கூட பாருங்க, வஞ்சகத்தினால இழுத்து போட்ட, அதிகாரத்தில் அல்ல. 3 தேவ தூதர்கள் 3 1 பங்கு தூதர்களை அவன் கீழே தள்ள பண்ணது மிரட்டி உருட்டிலாம் அல்ல, வஞ்சித்து. எப்படி வஞ்சித்திருப்பான்? நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேவனோடு இருக்கிற எல்லா தூதர்களையும் வாஷ் பண்ணிடுவோம், அவளை எல்லாரையும் அழிச்சிட்டு தேவனை சிங்காசனத்துக்கு மேலே நம்ம சிங்காசனம் போட்டுருவோம், தேவனை நாம கண்ட்ரோல் பண்ணுவோம். நான் தேவனாய் மாறினா நீங்கள் தான் என்னை சுற்றி இருக்கிற கேருபுகள் என்றெல்லாம் அவனுக்கு அநேக தந்திர வார்த்தைகளை சொல்லி அநேக தூதர்களை அவன் வஞ்சிக்கிறான். அநேக தூதர்கள் 3 1 பங்கு தூதர்கள் அவன் வஞ்சகத்தில் விழுந்து அவர்களும் இந்த லூசிஃபரோடு சேர்ந்து கொண்டு கலகக்காரர்களாய் மாறினார்கள். மொத்த கூட்டத்தையும் கத்த தள்ளினார். சாத்தான் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இந்த இடத்துல வலு சர்வமாகிய சாத்தான் தன் வஞ்சகத்தினால் 3 1 பங்கு தூதரை வஞ்சித்தான். அடுத்தது 4 வசனத்தை வாசிங்க. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீ பெற்ற பிள்ளைய அவ பெறக்கூடாதுன்னே சாத்தான் போராடுறான். பெற்ற உடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய சாத்தான் நோக்கம். இந்த சாத்தானுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீ நான் இஸ்ரவேல் சபை என்று சொன்னேன். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த பொழுது கர்த்தர் ஒரு திட்டத்தை சொல்லுகிறார், இந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார். சொன்ன உடனே இப்போ அந்த சாத்தான் டார்கெட் என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்திரீனால பிறக்கிற பிள்ளை யாரு, அந்த பிள்ளையை எப்படி ஆகிலும் பட்சித்து போடணும். அப்ப அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்ச அவனுடைய போராட்டம் இந்த நாள் வரைக்கும் தொடருது. நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. மூத்தவன் காயின், 2வது ஆபேல். இந்த சாத்தான் 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த 2 பேர்ல எவன்டா என் தலை நசுக்க போறவன், ஏன்னா சாத்தானுக்கு தெரியாது எந்த காலகட்டத்தில் அந்த ஸ்திரீயின் வித்து வருவார், எனக்கு தெரியாது. இப்ப என்ன பார்க்கறான், ஏவாளுடைய பிள்ளைகள் காயினை பார்க்கறான், ஆபேலை பார்க்கறான். இந்த காயினை பாவம் செய்யும்படி பொல்லாத காரணம் விதைக்கிறான். காயின் விழுந்துட்டான், ஆபேல் விழல பாவத்தில். ஆபேல் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டே இருக்கிறான். சாத்தான் பார்த்தான், காயின் நம்ம வசம் ஆயிட்டான். இப்ப ஆபேல் ரொம்ப தெய்வ பக்தியா இருக்கிறானே, இப்ப இவன் தான் நம்ம தலை நசுக்குவானோ. இப்ப இவனை பாவம் செய்ய போராடு பார்த்தான், ஆபேல் பாவம் செய்யல. இவன் பார்த்தான், இந்த ஆபேல் உயிரோடு இருந்தான், இவன் ஒருவேளை தலை நசுக்கிடுவானோ. உடனே காயினை ஏவி ஆபேலை கொண்டு போட்டுட்டான். இப்ப ஆபேலும் செத்து போயிட்டான். காயினும் தன் பொல்லாத பாவத்தினாலே தேவனால சபிக்கப்பட்டவனாய் மாறினான். சாத்தான் சந்தோஷப்பட்டான், ஸ்திரீன் வித்தை முடிச்சிட்டேன். இப்போ ஆதாமுக்கு 3வது ஒரு பையன் பிறக்கிறான், அவன் பெயர் சேத். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான், ஏனோஸ். அவன் நாட்கள் இருந்து கத்தை தொழுது கொள்கிறார்கள். உடனே சாத்தான் பார்த்தான், இப்ப எல்லா ஜனம் கத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்களே, இப்ப எல்லா ஜனங்களையும் பாவத்தில் தள்ள பண்ணிட்டே இருக்கான். யார் தலை நசுக்குவாங்க, இவனுக்கு யார் மேல எல்லாம் ஒரு தலை நசுக்கிடுவாங்களோன்னு சந்தேகம் வருதோ அவர்களை தள்ள பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த நாட்களிலே கர்த்தர் நோவாவை எழுப்புகிறார், ஏனோக்கை எழுப்புகிறார், ஏனோக்கு அப்புறம் நோவாவை எழுப்புகிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சாத்தான் பார்க்கிறான். நோவாவின் காலத்தில் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப நோவாவை தெரிந்து கொண்ட உடனே நோவா மேல சாத்தானுடைய பார்வை. இப்ப புதிய உலகம், ஜலப்பிரளயத்தில் உலகம் அழிக்கப்பட்டு நோவா அந்த 8 பேரோட அவன் புதிய பூமியில வாழும் பொழுது பார்த்தா சாத்தான், இந்த நோவா தானே
அவன் அறியாமலேயே புளிச்ச திராட்சரசத்தை குடித்து வெறிக்கும்படி சாத்தான் வஞ்சிக்கிறான். அதன் நிமித்த கானான் என்கிற அவன் மகன் சபிக்கப்படுகிறான், காம் என்கிற மகன் சபிக்கப்படுகிறான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜனங்களை வஞ்சித்து கொண்டே இருந்தான். ஆனாலும் தேவன் என்ன செய்தார்? ஒவ்வொரு காலகட்டத்தில் நோவாவுக்கு அப்புறம் கர்த்தர் காலகட்டத்தில் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். இப்ப சாத்தானுடைய பார்வை ஆபிரகாம் மேல. அவனை வஞ்சித்து இஸ்மவேல் என்கிற ஒரு ஆகாரன் சந்ததியை உருவாக்கி பார்க்கிறான். ஆனாலும் கர்த்தர் ஈசாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கு 2 பிள்ளை. இந்த 2 பிள்ளைல யாரு செய்வான்? ஏசாவை ஒரு முரட்டாட்ட சுபாவம் உள்ளவனாய் சத்துரு வஞ்சிக்கிறான். யாக்கோபை ஏமாத்துக்காரனாக உருவாக்குகிறான். இந்த 2 பிள்ளைகள் வஞ்சித்தோன்னு அவன் சந்தோஷப்படும் பொழுது கர்த்தர் யாக்கோபை சீர்படுத்தி அவனுக்கு ஒரு 12 பிள்ளை கொடுக்கிறான். இப்ப இந்த சாத்தானுடைய பார்வை யார் மேல வருது? யாக்கோபு பிள்ளைகள் மேல. அவன் முதல் ரூபனை பார்க்கிறான். இவன் சேஷ்டபுத்திரன், இவன் தலை நசுக்கிடுவானோ. இப்ப அவனை இச்சையை தூண்டி அவன் யாக்கோபின் மறுமனை ஆட்டிவிட்டு பாவம் செய்யும்படி வஞ்சித்துட்டான். இப்ப சாத்தான் பார்க்கிறான். அடுத்தது யாரு ஒவ்வொருத்தமே டவுட் வரும் பொழுது இவன் லேவி, சிமியோன் எல்லாரையும் பாவம் செய்யும்படி மாம்சத்தில் செயல்படி வஞ்சிக்கிறான். யூதாவை அவன் தன் மருமகள் தாமார், அவன் மருமகள் என்று தெரியாம வேசி நினைச்சிட்டு போய் பாவம் செய்யும்படி வஞ்சிக்கிறான். இப்படி எல்லாரையும் பாவத்தில் தள்ளி கொண்டே இருக்கிறான் இந்த சாத்தான். ஆனாலும் தேவன் யாக்கோபு மூலமா தீர்ப்பு கொடுக்கிறார். யூதா கோத்திரத்தில் அந்த செங்கோல் எழும்பும். இப்ப சாத்தான் உஷாராயிட்டான். இப்ப 12 கோத்திரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டான். யூதா கோத்திரத்தை டார்கெட் பண்ணுகிறான். அவன் புரிஞ்சுட்டான், அந்த யூதா கோத்திரத்தை தான் வரப்போறாரா. அவன் இந்த யூதா கோத்திரத்தில் இருக்கிறவர்களை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதன் எழுப்பிக் கொண்டே இருந்தான். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு குறிப்பாக யூதரோடு போராடி கொண்டே இருந்தான். யூதர்கள் எங்க போனாலும் கரைப்படுத்தணும். அங்கிருந்து பரிசுத்த மனுஷன் எழும்பிடக்கூடாது. போராடி கொண்டே இருந்தவன் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக யூதா கோத்திரம் எழும்பும் பொழுது, அவர் பூமியில் உலாவும் பொழுது அவரோடு போராடினான். அவர் சிலுவை வரைக்கும் போயிடக்கூடாது. அவரோடு போராடினான். அவர் பாவம் செய்வதற்கு அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே அவரோடு போராடினான். அவரை வீழ்த்த முடியலன்னு உடனே அவர் தலை சிலுவை நசுக்கினவுடன் தலை நசுக்கப்பட சாத்தான் அவன் திரும்பவும் தன் வாள் என்கிற வஞ்சகத்தினால இயேசுவின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட சபையோடு போராட ஆரம்பித்தான். ஆகவே சபையோடு இந்த நாட்களில் போராடி கொண்டே இருக்கிறான். எப்படியான சபையை வஞ்சிக்கணும். சாத்தானுக்கு இப்போ யூதர்கள் மேல டார்கெட் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது கடினப்பட்டு கிடப்பார்கள். இப்ப அவனுடைய நோக்கம் எல்லாம் சபை. அதனால இன்னைக்கு பாருங்க, சபையோடு போராடி கொண்டிருக்கிறான், ஊழியரோடு போராடி கொண்டிருக்கிறான். மேய்ப்பனை வெட்டினால் ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஊழியரோடு போராடுகிறான், சபையோடு போராடுகிறான், ஊழியம் செய்களோடு போராடுகிறான், ஆவில வைராக்கியம் உள்ள விசுவாசத்தோடு போராடுகிறான், தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்கிற வாலிபர்களோடு போராடுகிறான், சின்ன வயசுலேயே தேவனுடைய தரிசனங்களை பெற்ற சின்ன பிள்ளைகளோடு போராடுகிறான், சின்ன வயதிலேயே வசனங்களை கற்றுக்கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளோடு சின்ன வயசுலேயே தவறுகளை கற்றுக்கொள்ளும்படி அவளை வஞ்சிக்க போராடுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்ப சபையோடு போராடுகிற காலம் இது. இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த 7 வருட அந்த கிறிஸ்து நாட்களில் அவனுடைய யுத்தம் யாரோடு என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களோடு. ஆக இந்த சாத்தானை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே அவன் போராட்டம் தான். ஏதேனில் ஆரம்பித்த போராட்டம் பார்த்தீங்கன்னா யூதரோடு போராடினான், அடுத்து இயேசுவோடு போராடினான், இப்ப சபையோடு போராடுகிறான். ஆகவேதான் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5:8 வாசித்து பாருங்க. தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளி பிசாசன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலான்னு? சபையை. இப்ப சபையை விளங்கும்படி அவன் போராடி கொண்டிருக்கிறான். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நீங்க தானியேல் 9:27 வாசிக்கிறோம். அந்த கடைசி வாரம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அந்த வாரம் பாதி முடியும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனம் தன்னை வணங்கும்படி அவர்களோடு போராடுவான். அவன் சத்ருவாகிய சாத்தான் அவன் ஏதேனில் ஆரம்பித்த போராட்டம் அவன் கடைசி நரகத்தின் அக்கினி தள்ளப்படுகிற வரைக்கும் அவன் போராடி கொண்டே இருக்கிறான். அவன் தலை என்கிற அதிகாரம் நசுக்கப்பட்டு விட்டது. வாள் என்கிற வஞ்சகத்தினால அவன் இந்த நாட்களில் சபையோடு போராடி கொண்டிருக்கிறான். என் அருமையான தேவஜனமே, தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க, ஜெபத்தில் விழித்திருங்க, தேவனோடு உறவாட ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை நிச்சயமே ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வலு சர்ப்பம் அவன் போராடுவதற்கு காரணம், எப்படி ஆகிலும் ஜனங்கள் தன்னை வணங்க வேண்டும். அடுத்து இவன் ஏன் போராடுகிறான்? தானியேல் 9:27 வாசிங்க. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட
பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். நல்லா ஏன் இவன் இந்த சாத்தான் அந்தி கிறிஸ்து மூலமாக இஸ்ரவேலோடு போராடுகிறான்? எதற்கு அப்படின்னா, இவன் ஒரு வாரம் உடன்படிக்கை பண்ணுகிறான். எதுக்கு உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, முதல் 3 வருடத்து ஆலயம்லாம் கட்டப்பட்டாச்சு. கட்டப்பட்ட உடனே இவன் சுயரூபம் வெளிப்படுது. என்ன வெளிப்படுது? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் தேவனை ஆராதிக்கூடாது, பிதாவை ஆராதிக்கூடாது, என்னை ஆராதிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஸ்தலத்தில் தன் சிங்காசனத்தை போடுகிறான். அங்கதான் பிரச்சனை எழும்பும் பொழுது யூதரோடு போராடுகிறான். ஏன் அப்படின்னா, ஆரம்ப நாட்களில் பரலோகத்தில் தன் சிங்காசனத்தை போட பார்த்தான். அங்க தன்னுடைய காரிய வாய்க்கலன்னு உடனே, அங்கிருந்து தள்ளப்பட்ட உடனே, இப்போ அவன் என்ன இந்த பூமியானது என் கையில் ஆளுகையில் கொடுக்கப்பட்டிருக்குது, பரலோகத்தான் சிங்காசனத்தை போட முடியல, இங்க என் சிங்காசனத்தை போடணும், ஜனங்கள் என்ன வணங்கணும், குறிப்பாய் அவன் எண்ணமெல்லாம் யூதர்கள் வணங்கணும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஜனங்கள் அவனை வணங்காம இருக்கிறாங்களா? தேவனை அறியாத திரள் கூட்டம் அவனை ஆராய்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன, சாத்தான் என்கிற பெயரில் ஒரு சிலர் தான் ஆராதிக்கிறார்கள், பல பெயர்களிலே அவனைத்தான் ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு திருப்தி கிடையாது. அவனுடைய எண்ணம் என்னன்னா, இந்த நாட்களில் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட சபையாகிய மனவாட்டியாக நீங்களும் நானும் அவனை ஆராதிக்கணும். இப்போ அவன் டார்கெட் அதுதான். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க மேல சாத்தான கண்ணு என்னன்னா, நீங்க உலக ஆசீர்வாதத்துக்காக அவன் வஞ்சகத்தில் விழுந்து அவன் காண்பிக்கிற பாவத்தை செய்து ரட்சிக்கப்பட்ட நீங்க ஒரு ரட்சிப்பை இழந்து பாவத்தில் விழுந்து அவனை ஆராதிக்கணும். அதான் நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து சாத்தானை ஆராதிக்கணும் மாறிட்டா அதை போல சந்தோஷம் ஒன்றும் இல்லை. அதனால வேதம் சொல்கிறது, எச்சரிக்கையா இருங்க. அதே போல இந்த உபத்திரவத்தின் நாட்களில் கைவிடப்பட்ட அநேகர் அவனை ஆராதிப்பாங்க. அதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை. யூதர்கள் தன்னை வணங்கணும். ஏன் அப்படின்னா, அவனுடைய எதிரி யாரு? முதலாவது தேவன். உமக்கு மேல சிங்காசனம் போட பார்த்தேன், ஆனா உண்மையை நான் ஜெயிக்க முடியல. ஆனால் நீர் சொல்லுகிறீரே என் சொந்த சம்பத்து, என் ஜனங்கள் என்று உண்மை ஆராதிக்கிற பயபக்தி உள்ளவங்களை நான் உருட்டி மிரட்டி துன்பப்படுத்தி எப்படியாலும் என்ன ஆராதிக்க வச்சிருவேன். அப்படி ஆராதிக்க வச்சுட்டா நான் உண்மை ஜெயிச்சிருவேன். ஆகவே தான் பரலோகத்தில் சிங்காசனம் போட முடியாதவன் பூமியில சிங்காசனம் போடுவதற்காக பயபக்தியில் யூதரோடு போராடுகிறான். அந்த யூதர்கள் அவனை ஆராதிக்காததினால் அவர்களை துன்பப்படுத்துகிறான். அவர் இரத்த சாட்சியில் மரிப்பதற்கும் அவன் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆகவே தன்னை ஆராதிக்காததுனால அவன் என்ன செய்கிறான்? உபத்திரப்படுத்துகிறான். நீ வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் பொழுது ஆலயம் கட்டப்பட்டுருச்சுன்னு பார்த்தோம். 7ஆம் வசனம் வாசிக்கும் வெளிப்படுத்தல் 11:7 அந்த மிருகம் வெளிப்பட்டது என்று பார்த்தோம். ஆகவே ஆலயம் கட்டப்பட்ட நாட்களில் தன்னை ஆராதிக்காத பொழுது அந்த அந்தி கிறிஸ்து தன் சுயரூபத்தை அவன் காட்டுகிறான். அவங்க வணங்காதனால தான் தானியேல் 9:27 வாசிக்கிறோம், பலியையும் காணிக்கும் ஒழிய பண்ணுகிறான். ஆலயம் கட்டப்பட்ட உடனே யெகோவா தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது, யெகோவா தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது அதெல்லாம் தள்ளிட்டு, இனி யெகோவா தேவனுக்கு பலி செலுத்தக்கூடாது, யெகோவா காணிக்கை செலுத்தக்கூடாது, நான் தான் உட்காருவேன், இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எனக்குரியது, நான் சிங்காசனத்தில் உட்காருவேன், எனக்கு பலி செலுத்து. ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை வணங்க வேண்டும், அதான் நோக்கம். அதுக்காக தான் வஞ்சகமாக யூதரோடு உடன்படிக்கை பண்ணி ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் அனுமதி வாங்கி கொடுக்கிறான். அதான் நீ வாசிக்கும் பவுல் சொல்றார் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவன் நோக்க திட்டம்லாம் இதுதான். எருசலேமில் ஆலயம் கட்டப்படுவதற்கு அவன் யூதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டரா இருப்பதெல்லாம் வஞ்சகம், ஏமாத்து காரியம். அவன் நல்ல எண்ணத்தில் செய்யறதில்ல. அவன் திட்டம் என்னன்னா, தேவன் என்று எண்ணப்படுவது எதுவோ, அதாவது தேவனுக்கு கொடுக்குற ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்தை அவன் உட்காரணும், தன்னை தேவன் சொல்லணும் ஜனங்கள். அதான் அவன் நோக்கம். இந்த வஞ்சகத்தினால தான் யூதர்களை வஞ்சித்து முதல் 3.5 வருஷம் உடன்படிக்கை போடுறான், அக்ரிமெண்ட் போடுறான். ஆலயம் கட்டப்பட்டவன சுயரூபம் வெளிப்படுது. அவனை ஆராதிக்காத வணங்காத யூதர்கள் இரத்த சாட்சிகளாகி மரிக்கிறார்கள். அதான் நம்ம 5ஆம் வசனம் வாசித்தோம். வெளிப்படுத்தல் 12:5 வாசித்தோம். அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது இவங்க இரத்த சாட்சிகளாக மரித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த 6ஆம் வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 12:6. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட
இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப அந்த ஸ்திரீயான வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்திரீ என்று சொன்னால் அது இஸ்ரவேல் சபை. அதாவது ஒரு கூட்டம் இதுக்கு முன்பதாக ரத்த சாட்சி எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப சாத்தான் பார்க்கிறான், அந்த தெய்வ பயமுள்ள ஒரு கூட்டத்தை வஞ்சிக்க பார்த்தா அவங்க ரத்த சாட்சியை மறித்தும் அவங்க தன்னை ஆராதிக்காதனால ரத்த சாட்சியை மறித்ததால இப்ப கோபம் என்னன்னா மீதி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இவங்களை வஞ்சிக்கணும். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம், மீதியானால் வனாந்தரத்துக்கு ஓடி போனார்கள். எத்தனை நாள் வேதம் அழகாய் சொல்லுகிறது? 1260 நாள். கடந்த நாட்களை வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் வாசிக்கும் பொழுது சொன்னேன், அந்த 1260 நாள் என்று சொல்லும் பொழுது யூதர் கணக்குப்படி 3.5 ஆண்டுகள். ஆக 3.5 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அங்க என்ன நடக்கிறதா, நீங்க அந்த 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாக்கிறார் 3.5 வருஷம். அதே 3.5 அந்த அதாவது 7 வருஷத்துல முதல் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த மகா உபத்திரவ காலமாகி 3.5 வருஷத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அதே 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலத்துல பூமியில மற்ற ஜனங்கள் மேல கோபாக்கினை, ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை கைவிடப்பட்ட ஜனங்கள் மேல, இன்னொரு பக்கம் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலருக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் தேவன் கோபாக்கினை செலுத்துகிறார் யாருக்கு? கைவிடப்பட்ட இஸ்ரவேலர் அல்லாதவர்களுக்கு. அது கைவிடப்பட்ட சபையா இருக்கலாம், புறஜாதிகளா இருக்கலாம், அவர்கள் மேல தேவ கோபாக்கினை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலருக்கோ தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தான், அந்த அந்தி கிறிஸ்துவாகிய அந்த மனிதன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடுகிறான். இந்த மீதி இருக்கிற ஜனங்களாகிலும் தன்னை வணங்கும்படி கட்டாயப்படுத்துகிறான். ஆனால் இவர்கள் அவன் தப்பி வனாந்திரத்து போகிறார்களாம். கர்த்தர் அங்கே போஷித்து நடத்துகிறார். எப்படி நடத்துவார்? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலியாவின் நாட்களில் 3.5 வருஷம் பஞ்சம். எலியாவின் சொல்கிறார் ஆகாவை பார்த்து, நான் சொல்லாமல் வானத்தில் என்ன செய்யாது, மழை பெய்யாது சொல்லிட்டு போயிட்டாரு. இஸ்ரவேல் தேசமே வறண்டு போயிடுச்சு 3.5 வருஷம். ஆனால் எலியாவை பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் சரி 18 அதிகாரம் 2 வாசித்து பாருங்க. 3.5 வருஷம் ஒரு நாள் கூட எலிய பட்டினியே இல்லை. கேரி தாற்றண்டையில் தண்ணி இருக்கிற வரைக்கும் தண்ணியை குடிக்கிறாரு, காகத்தின் சாப்பாடு வருது, சாப்பிட்டாரு, திருப்தியா இருந்தார். அங்கே தண்ணி வத்தின உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்போ தண்ணி வத்திருச்சு, ஒரு வாரம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் நீ பட்னியாரு, அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி கதை சொல்லலை. தண்ணி வத்த அடுத்த வேலை சாப்பிட்டு கிளம்பி நீ நேரம் சாரிபத்து ஊருக்கு போ, அங்கே விதவிட்டு சொல்லிட்டேன். இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போறாரு, அங்கே போய் அடுத்த சாப்பாட்டுக்கு போயிட்டாரு. தேவன் 3.5 வருஷம் வனாந்தரத்தில் எலியாவை அற்புதமே போஷித்தார். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த அதே நாட்களில் உபதியா என்கிற ஒரு தேவ மனுஷன், அவன் ஆகாப்புக்கு வேலைக்காரனாக இருக்கிறான். அவன் எலியாட் சொல்றார், ஐயா நான் ஆகாப்ட வேலை செய்தாலும், அரண்மனையில் ஆகாப்புடைய நான் உத்தியோகத்தில் இருந்தாலும் நான் தெய்வ பயம் உள்ளவன். 100 தீர்க்கதரிசிகளுக்கு நான் மறைத்து வைத்து நான் சாப்பாடு போட்டிருக்கிறேன். ஏசபேல் தீர்க்கதரிசிகளை கொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட 100 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் உபதியா கையில் கொடுத்து அழகாக சாப்பாடு போட்டு குகையில் வச்சு மறைத்து வைத்து நல்ல சாப்பாடு கொடுத்து பாதுகாத்தார். அதே போலதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மகா உபத்திரவ காலமாகிய 3.5 வருடம் அந்தி கிறிஸ்து அவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் பாதுகாப்பான். ஆனாலும் இந்த அந்தி கிறிஸ்து விட போறதில்லை, இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடி கொண்டே இருப்பான். எப்படி போராடுகிறானா, நீ வாசிங்க 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பா பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, வானத்திலே யுத்தம் உண்டாகுது. யாருக்கு யுத்தம் உண்டாகுதுன்னா, தூதருடைய தேவதூதர் கூட்டத்திற்கும் இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான் அவனோடு சேர்ந்த கூட்டத்திற்கும். தேவதூதர் கூட்டத்துக்கு மிகாவேல் என்கிற தூதன் லீடரா தலைவனா இருக்கிறான். இந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கு வலு சர்ப்பமாகிய பிசா சாத்தான் அவன் தலைவனா இருக்கான். அவன் கூட தள்ளப்பட்ட தூதர்கள், இந்த 2 தூதர் கூட்ட இந்த அசுத்த தூதர்கள் கூட்டத்துக்கும் தேவ தூதர்கள் கூட்டத்துக்கும் பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் இந்த வலு சர்ப்பம் அவனோடு கூடக்கிற இந்த தூதர்களும் தள்ளப்படுகிறார்கள். எங்கிருந்து? வானத்திலும் தள்ளப்படுகிறார்கள். ஒரு காரணம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த யுத்தம் எப்ப நடக்குது அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நடக்கிற யுத்தம். ஏன்னா சபை பூமியிலிருந்து அது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும்.
அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த தூதர்கள் கீழே தள்ளப்படுகிறார்கள். யாரு? சாத்தானும் அவனோடு இருக்கிற ஒரு கூட்ட தூதம். அப்போ இப்போ சாத்தான் எங்கே இருக்கிறான்? நல்லா கவனிங்க. இந்த சாத்தான் அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னங்கிறது நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் எபேசியர் 6 அதிகாரம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் 12 வாசிக்கும் பொழுது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவி. அப்படின்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக, இந்த பூமியிலே செயல்படுகிற அசுத்த ஆவிகளோடு, அடுத்து வானமண்டலங்களில் இருக்கிற அந்த அந்தகார லோகாதிபதிகள். அப்போ வானமண்டலத்திலையும் பிசாசின் கிரியை இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்முடைய தேவன் சர்வ வியாபிகர். அவர் எல்லா இடமும் உலாவுகிற தேவன். இப்போ நமக்கு ராத்திரி நேரம், ஆனால் அமெரிக்க தேசத்தில் இப்போ காலை நேரம். அமெரிக்காவில் இப்போ காலையில் ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, அந்த ஜெபத்தையும் கேட்க தேவன் அங்கே பிரசன்னமாகிறார். இப்போ நம்ம இந்த வேத பாடத்தை தியானிக்கிற இந்த நேரத்தில் அவர் பிரசன்னமாகிறார். ஆக உலகத்தில் சகல இடங்களில் பிரசன்னமாகிறார், பரலோகத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலேயும் பிரசன்னமாகிற தேவன் சர்வ வியாபிகர். ஆனால் சாத்தான் அப்படி கிடையாது. சாத்தான் முழு உலகத்திலையும் ஒரே நேரத்தில் இருக்கிறது கிடையாது. சர்வ வியாபிகர்னா ஒரே வினாடி கர்த்தர் எங்கே வேணாலும் பிரசன்னமாவார், எல்லா இடத்துலையும் பிரசன்னமாக இருப்பார். இங்கே ஒரே நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம் ஜெபத்தையும் கேட்டிருப்பார், அதே அங்கே ஜெபம் பண்ணுறோம் ஜெபத்தையும் கேட்பார், இங்கேயும் ஒருத்த கூட பேசிட்டு இருப்பார், அதே வினாடி இன்னொருத்தண்டி பேசி கொண்டு இருப்பார். சர்வ வியாபிகர். ஆனால் சாத்தான் அப்படி கிடையாது. அவன் ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பான். அவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு முழு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறான். அந்த கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இந்த அசுத்த ஆவிகள். சொல்ல போனால், நீங்கள் இருக்கிற தெருவுக்கு ஒரு அசுத்த ஆவியை அந்த சாத்தான் வச்சிருப்பான். அந்த தெருவில் இருக்கிற சில குடும்பங்களுக்கு, அந்த பட்டணத்துக்கு, அந்த மாநிலத்துக்கு, அந்த தேசத்துக்கு, இப்படி ஒவ்வொரு அசுத்த ஆவிகளையும் நிர்ணயிச்சிருப்பான். அவங்க அந்த ஏரியாவில் ஜனங்களை வஞ்சிக்க முடியாத கிரியை செய்து கொண்டிருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுகிற சாத்தான் எங்கே இருக்கிறான்னா வானத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் எப்படி வானத்தை, வானம் அப்படின்னே நம்ம ஒரு பரலோகம் நினைச்சிடக்கூடாது. வானம் சொல்லும் பொழுது வேதத்தில் 3 விதமான வானங்கள் சொல்லப்படுகிறது. முதல் வானம் பார்த்தீங்கன்னா ஆகாய விரிவு. அதாவது ஆதியாகமம் 1 அதிகாரம் 6-7 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கிறார். ஒரு ஜலம் அப்படி பிரிஞ்சு மேலே ஏறுது, அதுக்கு ஆகாய விரிவுன்னு பேர் வைக்கிறாரு. இன்னொரு ஜலத்துக்கு சமுத்திரம்னு பேர் வைக்கிறார். இந்த ஆகாய விரிவுங்கிறது தான் நாம் பார்க்கிறதான இந்த ஆகாயம். இது இந்த காற்று மண்டலம். நாம் பார்க்கிறதெல்லாம் அது ஆகாயம் அல்ல. நம்ம சூரியனை பார்த்தா கூட இந்த ஆகாயம் இந்த காற்று மண்டலத்தை வழியில தான் பார்க்கிறோம். ஆக நாம் பார்க்கிற இந்த முதல் வானம் என்பது ஆகாய விரிவு. அடுத்து ஒரு வானம் இருக்கிறது. என்ன அப்படின்னா அந்த 2வது வானம், அங்கத்தான் அந்தகார வல்லமைகள் இருக்கிறது. 3வது ஒரு வானம் இருக்கிறது, அதுதான் பரதீசி. நீங்க 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 2-3 வாசிக்கும் பொழுது பவுல் சொல்வார், ஒரு மனுஷனை அறிவேன், அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எத்தனாவது வானம்? 3வது வானம். அந்த 3வது வானத்தை ஒரு பரதீசி என்கிறார். அங்கே நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அங்கே தூதல் பாஷைகளை கேட்டேன். அப்போ முதல் வானம் ஆகாய விரிவு, நாம் பார்க்கிற இந்த மண்டலம். 3வது வானம் பரதீசி. இது 2க்கு இடையில் இருக்கிற ஒரு லேயர். அந்த ஆகாய மண்டலத்தில் தான், 2வது வானத்தில் தான் இந்த அந்தகார வல்லமையுடைய கிரியை உண்டு. இந்த சாத்தானுடைய கூட்டத்தோடு தான் மிகாவேலும் தேவதூதர்களும் போராடுகிறார்கள். அந்த சாத்தான் தள்ளப்பட்ட உடனே நம்ம எல்லாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசிக்கு போகிறோம். இதில் உட்காந்து புரிந்து கொள்ளுங்க. அப்போ இப்போ சாத்தான் எங்கே இருக்கிறான்? ஆகாய மண்டலத்தில் இருக்கிறான், 2வது வானத்தில். அவனோட ஒரு கூட்டம் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்க வேலை என்னன்னா, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுடைய காரியங்களையும் தடுமாற பண்ணுகிற இந்த அசுத்த ஆவிகளை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். மாத்திரமல்ல, சில நேரங்களில் நம்ம நல்ல ஜெபம் பண்ணணும்னு வாஞ்சியோடு உட்காந்துருப்போம், ஆனால் ஜெபம் பண்ணவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஜெபம் பண்ணலான்னு உள்ளத்தில் ஏக்கம் இருக்கும், ஆனால் ஜெபம் பண்ண ஒரு ப்ரெசன்ஸே இருக்காது, ஒரு வெறுமையாக இருக்கும். ஜெபம் பண்ணது விசுவாசம் இருக்காது. இது ஆண்டு கேட்குறாங்க, குழப்பம் இருக்கும். ஜெபம் பண்ணும்போது சிந்தை எங்கேயோ தடுமாறிட்டு இருக்கும், சில நேரத்தில் ஒரு தூக்க மயக்கமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம ஜெபம் தேவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி செயல்படுகிற, இடையில செயல்படுகிற இந்த அந்தகார வல்லமைகள் நம்முடைய ஜெபத்தை தேவனத்தை எடுக்கக்கூடாதபடி தடை பண்ணுகிறது. நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு ஒரு வார்த்தையோட வாசிங்களேன். தானியேல்
10ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். நல்லா கவனிங்க. தானியேல் 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றார். 21வது நாள் ஒரு தூதன் பதில் சொல்றாரு. சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. தானியேலே, நீ இந்த உபவாசத்தை ஆரம்பிச்சேப்பா, முதல் நாள்லயே உனக்கு பதில் வந்துருச்சு. இந்த பதிலை நான் கொண்டு வந்து ஆண்டுட்டு இருந்து, நீ முதல் நாள் ஜெபிக்கும் பொழுதே உன் ஜெபத்துக்கு ஆண்டு பதிலை கொடுத்துட்டாரு. நான் பதிலோடு இறங்கி வந்தேன். ஆனால் அந்த பெர்சியாவின் அதிபதி, பெர்சியாங்கிறது தேசம், அங்கே பெர்சியாவின் அதிபதி என்று சொல்வது அந்த நாட்டு ராஜாவல்ல, அந்த பெர்சியா தேசத்தை அந்தகார வல்லமைகளை விழப்பண்ணும்படி செயல்படுகிற ஆவி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பெர்சியாவின் ராஜ்யத்தில் தான் இப்போ தானியேல் இருக்கிறாரு. இந்த தானியேல் 10ஆம் அதிகாரத்தின் நாட்களில் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இருந்த இந்த தானியேல், அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் பெர்சியா ராஜாவின் கையில் போயிருது. இப்போ பெர்சியாவின் ஆளுகையில் இருக்குது. ஆகவே இந்த தானியேல் பெர்சியா சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறாரு. இப்போ இந்த பெர்சியா சாம்ராஜ்யத்தில் ஜனங்களை வஞ்சிக்கும்படி அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒருவன் இருக்கிறான், அந்தகார சத்துரு, அசுத்த ஆவி. அவனைத்தான் பெர்சியா அதிபதினு சொல்லப்படுது. அப்ப இவன் என்ன பண்றான்? அவன் வேலை என்ன அப்படின்னா, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜனங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், அவங்க யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்துக்கு பதில் வந்துடக்கூடாது. நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோம் ஜெபத்துக்கு பதில தேவதூதர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் நம்முடைய ஏரியாவை ஆளுகை பண்ணுகிறதான அசுத்த ஆவிகள் நம்முடைய ஜெபத்தில் பதில் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை பண்ணுகிறது. அந்த தூதன் சொல்றான், நான் வந்தப்பா முதல் நாளே, ஆனால் நான் உன்கிட்ட பதிலை கொடுக்கக்கூடாதபடி அந்த பெர்சியாவின் அதிபதி என்னோட போராடினா. எத்தனை நாள்? 21 நாள். இது தானியேலுக்கு தெரியாது. தானியேல் 21 நாள் ஃபாஸ்டிங் போடுறான். 21 நாள் என்னை விடலப்பா, என்னோட போராடிட்டு இருந்தான். மிகாவேல் வந்தாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணி, அவர் யுத்தம் பண்ணி, இப்போதான் எனக்கு பெரிய ஒரு ஜெயம் கிடைச்சிச்சு. நான் இறங்கி ஒரு பதில் சொல்றேன். எப்போ? 21வது நாள். இதில் என்ன புரிந்து கொள்ளணும்? நம்முடைய ஜெபம் கர்த்தரிடத்தில் வல்லமையாக எடுக்கப்படக்கூடாதபடி, அங்கிருந்து பதில் வரக்கூடாதபடி தடை பண்ணுகிற ஒரு அந்தகாரத்தின் வானமண்டல பொல்லாதாவின் சேனைகள் உண்டு. இதை நம்ம ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? உங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் நிறைய காலம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் ஜெபிக்கவே முடியல, உள்ள விசுவாசம் வரல, ஒரு பெரிய குழப்பம், ஏதோ ஒரு வெறுமை, அல்ல நித்திரை, இப்படிலாம் வருதா, ஜெபிக்க முடியாத தடை வருதா, உங்கள் ஜெபத்தை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நீ செய்ய வேண்டியது நல்ல துதி ஆராதனை, நல்ல ஆண்டவர் துதிங்க. நீ எதுக்கெல்லாம் ஜெபிக்க நினைச்சீங்களோ அந்த ஜெப விண்ணப்பத்தில் முதல்ல ஓரம் கட்டிடுங்க. உங்களால் ஜெபிக்க முடியாமல் தானே போராடுறீங்க, எல்லாம் ஓரம் கட்டிடுங்க. நல்லா பாடுங்க ஆண்டவரை, நல்லா துதிங்க. அவர் நாமத்தை சொல்லி 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 ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருங்க, அவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த அந்தகாரத்தின் வல்லமை உடைந்து போகும். நீங்கள் செய்து பாருங்க. இதை உங்களால் ஜெபிக்க முடியலன்னு சொல்லி அநேக நேரத்தில் அப்படி தான் ஜெபிக்கிறோம், பிரசன்ஸ் இல்லைன்னு அப்படியே ஜெபத்தை நிப்பாட்டி வெறுமையாச்சு போகிறோம். அப்படி செய்யாதீங்க. நல்ல ஆண்டவர் துதிங்க. நீங்கள் துதிக்க 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 கர்த்தருடைய வல்லமை அபரிதமாக வெளிப்படும். அந்த வானமண்டல பொல்லாத சேனைகள் உடைந்து போகும். தேவன் அனுப்புகிற தூதன் கூட்டம் நமக்காக பெரிய ஜெயத்தை கொடுக்கும். ஜெபத்துக்கான பதில் தானாக வந்துடும். ஒரு காரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் யாருக்காக ஜெபித்தாலும் அந்த மனிதர்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, அவங்க ரட்சிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற அந்தகார வல்லமைகளை எதிர்த்து அதை அதட்டி ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அதை ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமையோடு போராடுங்க. ஜெபத்தில் துதி பலியினால் போராடுங்க, விசுவாச வார்த்தையினால் போராடுங்க, வசனத்தினால் அதை எதிர்த்து யுத்தம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது போல ஒரு விரக்தி வருதா, நல்ல துதி பலியினால் யுத்தம் பண்ணுங்க. சத்துருவின் ஆளுகை ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே வான மண்டலத்தில் அந்த சாத்தானோட ஆளுகை இப்போ இருக்குது. அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு, அங்கே தான் தலைமை செயலகம் அவனுக்கு 2வது வானத்தில், அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட்ட தூதலை வச்சிருக்கிறான். தூதலில் முழு உலகத்துக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறான். இந்த ஆவிகள் ஜனங்களை பாவத்தில் விழ பண்ணுகிறது. டாஸ்மாக்கு ஒரு ஆவி வச்சிருக்கிறான், விபச்சாரத்துக்கு ஒரு ஆவி வச்சிருக்கிறான்,
திருடுறதுக்கு ஒரு ஆவி வச்சிருக்கிறான். இதெல்லாம் புது புது திட்டங்களை ஆளுகள் இருப்பவர்களுக்கும் கொடுக்கும். நான் நினைக்கிறோம் இவங்க செயல் நல்லா புரிந்து கொள்ளுங்க. தவறான திட்டங்களை ஆளுகள் இருப்பவர்கள் போட்டாலும் அவள் பின்பு செயல்பட இந்த அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் உண்டு. அவள் அதட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆவிகளை நாம் ஜெயிக்கும் பொழுது தேசத்தில் சமாதானம் பார்க்க முடியும். ஆகவே இந்த வானமண்டல பொல்லாத அந்த ஆவின் சேனைகளை தேவன் கீழே தள்ள பண்ணுகிறார். அடுத்து என்ன நடக்கிறது? 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழத் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, கலிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த தள்ளப்பட்ட சாத்தான் என்ன செய்கிறானாம்? 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதை தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவன் தள்ளப்பட்ட சாத்தான் என்ன செய்கிறான்? யூதரோடு போராடுற, மீதி இருக்கிற யூதர்களோடு சாத்தான் போராடுகிறான். ஆனால் இந்த யூதர்களோ தங்களுடைய சாட்சியுள்ள வசனத்தினால், சாட்சியுள்ள ஜீவியத்தினால் அவனை எதிர்த்து போராடி இரத்த சாட்சிகளாக மரித்து அவனை ஜெயித்தார்கள். 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி அவன் என்ன செய்ய மிகுந்த கோபத்தோடு. அப்ப யோசித்து பாருங்க, இந்த மகா உபத்திரவ காலத்தில் ஒரு பக்கம் தேவ கோபாக்குன, ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சாத்தானுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம தள்ளப்பட்டுட்டோம், இனி நமக்கு இந்த 3.5 வருஷம்தான், இதுக்கப்புறம் நம்மளுடைய காரியம் இருக்காது. இந்த 3.5 வருஷத்தில் இந்த ஜனங்களை எவ்வளவு உபத்திரப்படுத்தணுமோ. ஆகவே வேதம் அழகா சொல்லுது பாருங்க. ஐயோ, பிசாசானவன் தன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடி உங்களுக்கு ஆபத்து வரும். ஒரு சத்தம் கேட்குது வானத்திலிருந்து. ஐயோ, ஏன் சொன்னா அவன் உக்கர கோபத்தோடு இறங்கினதுனால் பயங்கர ஆபத்து கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு. எனக்கு அருமையானவர்களே, இந்த மகா உபத்திரவ காலம் கடுமையா இருக்கும். சாத்தான் தன் கொஞ்ச காலம் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவன் மிகுந்த கோபத்தோடு விழுந்து ஜனங்களை தன் வசப்படுத்த போராடுகிறான். இது தப்பும்படி கர்த்தர் விரும்புகிறான். நீங்கள் நான் இன்னைக்கு ஆயத்தமாகி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா இந்த நாட்களை தப்பிச்சு கொள்வோம். யூதர்களுக்கு இந்த நாட்களாக இருந்தால் கூட அப்பவும் கர்த்தர் எச்சரிப்பா சொல்றாரு பாருங்க. மத்த 24:15 22 வரை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டு எச்சரிப்பா சொல்லுவாரு. அந்த பாலாகிற அருவருப்பு வெளிப்படும் பொழுது, அதாவது அந்தி கிறிஸ்து தன்னை வணங்கும்படி ஜனங்களை வஞ்சிக்கும் பொழுது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, உபத்திரவம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகவே ஆண்டு சொல்றாரு, நீ வீட்டு மேல இருக்கிற அந்த நேரத்தில் இறங்கி ஏதாவது எடுக்குன்னு தேடாத, எல்லா வனாந்தரத்துக்கு மலைகளுக்கு ஓடி போங்க, அங்க போய் அடைக்கலமா இருங்க தேவனிடத்துல, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. இயேசுவே எச்சரிக்கிறார். ஐயோ, அந்த நாட்கள் மகா கொடிது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் அந்த நாட்கள் நான் குறைத்து இருக்கிறேன். கருமையானவர்களே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் கூட தங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்வது எவ்வளவு போராட வேண்டியது பாருங்க. அப்ப ரட்சிப்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த நாட்களில் புறஜாதிகளாகி உங்களுக்கு எனக்கு கத்த கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களும் ரட்சிப்பை காத்துக்கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஆண்டு சொல்றாரு, இந்த மகா உபத்திரவ நாட்களில் உனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும்னா ஜாக்கிரதையாயிரு, எச்சரிப்பாயிரு. நீ மலைக்கு ஓடிப்போ, அங்க அடைக்கலமாயிரு. அப்ப ஏன் ஆண்டு சொல்ற ரட்சிப்பை காத்துக்கொள்வது சாதாரண விஷயம் இல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் அந்த மகா உபத்திரவ நாட்களில் ரட்சிக்கப்படுவது மகா கடினம். இந்த நாட்களில் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். எபேசியர் 5:16 வாசிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். இந்த கொஞ்ச நாட்களில், இந்த கொடுக்கப்பட்ட நாட்களில் நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம், ரட்சிப்பை காத்துக்கொள்வோம்.
ஆகவே சாத்தான் தள்ளப்பட்ட பின்பு அவன் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலங்கிறது அந்த 3.5 வருஷத்தை குறிக்கிறது. அடுத்து 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். வலுசர்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இவன் என்ன சொல்ல, தள்ளப்பட்ட உடனே மீதி இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்துகிறான். நீங்கள் 14 16 வரை வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனே அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப அனுசாரியா இருந்து அவர்களை தேவன் பாதுகாப்பாக எடுத்து கொண்டு போகிறார். இந்த ஸ்திரீயானு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகும் பொழுது அந்த சர்ப்பம் என்ன பண்ணுகிறதாம், சாத்தான் அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பான தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவள் பின்னாக ஊற்றி விட்டது. அப்படின்னா நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனம் அந்த ஒரு பெண் ஓடும்போது பாம்பு தண்ணி அனுப்புது, இது ஒரு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி அவன் ஒரு பெரு வெள்ளத்தை சாத்தான் அனுப்புகிறான். அந்த பெரு வெள்ளம் இவன் சுனாமி போல இவங்களை அடிச்சுட்டு போயிட்டும், இவங்க அழியட்டும் என்று சாத்தான் அனுப்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம், பூமியானது 16ஆம் வசனத்தில் பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை அப்படியே விழுங்கிருச்சு. யோசித்து பாருங்க, இந்த சாத்தான் பெரு வெள்ளத்தை அனுப்புகிறான் ஜனங்கள் அழிக்க முடியும். கர்த்தர் செய்கிறாரு, அந்த ஜனங்கள் அழியக்கூடாதபடி பூமியை பிளந்து தண்ணி உள்ள போட்டு மூடி விட்டுறாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அனுசாரியா இருக்கிறார். அப்போ உபத்திரவு காலத்தில் தன் ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ அடைக்கலமாக இருப்பாருன்னா இன்னைக்கு எவ்வளவு நமக்கு நல்லவராக இருக்கிறோம். யோசித்து பாருங்க, நீ சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது உணர்த்துகிறாரே. அதாவது இது எப்படின்னா, பெரு வெள்ளங்கிறது இந்த நாட்களில் சாத்தனோட இச்சை பாவங்கள் உங்களை பாவத்தில் வெள்ள பண்ணுவதற்கு அந்த வெள்ளத்தை அனுப்புகிறான், நீங்கள் அதில் விழுந்து அழிக்கணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அநேக நேரத்தில் சில உணர்வுகளை கொடுத்து எச்சரிப்புகளை கொடுத்து சில நேரம் நம்மோடு கடினமாய் பேசி தேவனது பாவத்தில் நம்ம தப்பு வைக்கிறார். ஆகவே இந்த தப்பு வைக்கிறதான கர்த்தருடைய கிருபையை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நீங்களும் நானும் வருகை ஆயத்தமாகும். எப்படி அன்றைக்கு மகா உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருந்தாரோ அதே போல இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் அடைக்கலமாகவே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நம்மை தேவனுடைய கிருபையை காத்துக்கொள்ளும்படி நம்மை அர்ப்பணிக்கணும். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருந்தார். கைவிடப்பட்ட ஜனங்கள் மேலே இந்த மகா உபத்திரவ காலத்தில் கர்த்தருடைய கோபாக்கின ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களுக்கு தேவன் இரக்கமாக இருக்கிறார். ஆகவே இந்த உபத்திரவ காலம் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களுக்கு மாத்திரமே. அடுத்து கடைசியாக 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இவன் அப்போ வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்து சாட்சியுடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிற்று. இப்போ ஒரு கூட்டம் வனாந்தரை தப்பின உடனே இப்போ என்ன பண்ணுகிறான், அடுத்தது இது யூதர்களை தேடுறான். அவனுடைய சந்ததி நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த ஸ்திரீயின் மேல கோபம் கொண்டு கற்பனையை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்து சாட்சியுடையவர்களுமாக இருக்கிற அவளுடைய சந்ததியான மற்றவருடனே. அப்ப யாரோடு போராடுகிறான், திரும்ப யூதர்களோடு. அப்ப சாத்தான் நல்லா தெரியும், இந்த நாட்களில் கர்த்தருடைய ரட்சிப்பு யூதர்களுக்குத்தான், அவர்களைத்தான் டார்கெட் பண்ணுகிறான், அவரோட திரும்ப போராடுகிறான். அப்படியானால் இந்த மகா உபத்திரவ நாட்களில் கைவிடப்பட்ட சபையின் நிலைமை என்ன, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் தியானித்தாலும் நாம் திரும்ப நம்முடைய நிலைமையை தான் நம்ம தியானிக்கணும். கைவிடப்பட்டு விட்டால் நமக்கு இந்த வாய்ப்பு இருக்காது. இந்த மகா உபத்திரவ நாட்களில் சாத்தான் ஃபெயிலியர் ஆகிறது யூதர்கிட்ட தான். அவன் தோத்து போகிறது, அவனுடைய அதிகாரம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது யூதர்களுக்கு முன்னாடி தான். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ யூதர்கள் தான் கர்த்தருடைய கற்பனைகள் கீழ்ப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சியுடையவர்கள் யாரு, அவளுடைய சந்ததி. அவளுடைய சந்ததி யாரு, அந்த அவள் என்பது இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கற்பனை கீழ்ப்படுகிறாங்க. அப்போ கைவிடப்பட்ட கிறிஸ்தவ கூட்டம், கைவிடப்பட்ட சபை, கைவிடப்பட்ட ஊழியக்காரன் நிலைமை பரிதாபம். எனக்கு அருமையானவர்கள், ஊழியக்காரராக இருந்தாலும் சரி,
ஊழியம் செய்யுள்ளா இருந்தாலும் சரி, நீங்க சபையில முக்கியமான பொறுப்பில் இருக்கிற விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அல்லது அநேக ஆண்டுகள் நீங்க விசுவாச வாழ்க்கை வாழ்கிற தேவ ஜனங்களாக யாரா இருந்தாலும், இன்றைக்கு உங்க நிலைமை என்ன நிதானித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை வருகையில் கைவிடப்பட்டு விட்டால் அந்த நாட்களில் நீங்கள் நான் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். திரும்ப சொல்லுகிறேன், அது கடினமானது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வாய்ப்பு. இன்றைக்கு நமக்கு ஆண்டு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி அந்த அழகான கேரு அருவருப்பான வலுசர்பம் மாறினானோ, அதே போலதான் நம்மை மாற்ற விரும்புகிறான். இன்னைக்கு நீங்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தில் நிற்பதினால் நம்ம அழகான மனவாட்டிகளா இருக்கிறோம். இந்த அழகான மனவாட்டிகளாக உங்களை என்னையும் அருவருப்பான வேசிகளாக மாற்ற விரும்புகிறான் சாத்தான். அவன் எப்படி அருவருப்பான வலுசர்பம் மாறினானோ, அதே போல அழகான மனவாட்டிகளை அருவருப்பான வேசிகளாக மாற்ற விரும்புகிறான். எப்படி மாற்ற விரும்புகிறான்? தேவனுக்காக மற்றும் காத்திருக்கிற கற்புள்ள பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிற, உலகத்தின் அருவருப்புகள் உலகத்தின் நேசங்களை விரும்பாம தேவனுக்காக மாத்திர காத்திருக்கிற கற்புள்ள கன்னிகளாக இருக்கிற நம்மை உலகத்தின் அருவருப்புகளை விரும்பி பாவம் செய்யும்படி அவைகளுக்கு பின்பாக போகிற வேசிகளாக உங்களை என்னை மாற்ற விரும்புகிறான். தயவுசெய்து ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. கர்த்தருடைய வருகை வரைக்கும், முடிவு வரைக்கும் இயேசுக்காக உண்மை முத்தமாய் பரிசுத்த மனவாட்டியில வாழுங்க. நம்ம மனவாள் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அந்த எக்கால துணிக்கிற நேரம் அது மகிமையான நேரம். அந்த நேரத்தில் மறுரூபமாகும் பொழுது அந்த மகிமையான நாட்கள் விவரிக்க முடியாதது. அந்த நாட்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாவோம். கைவிடப்பட்டா இந்த 7 வருட உபத்திரவ நாட்களும் அதற்கு பின்வர ஆக்கினை தீர்ப்பு நாட்களும் அதே போல விவரிக்க முடியாத அளவுக்கு உபத்திரம் உள்ளது. எப்படி அந்த மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி நாட்களோ, அதுபோல கைவிடப்பட்டாலும் விவரிக்க முடியாத அளவுக்கு உக்கிர கோபாக்க நிலைமை நாட்கள். உங்களை பயமுறுத்துவதற்காக, உங்களை திகிலடைய பண்ணுவதற்காக நான் சொல்ல விரும்பல. இயேசுவின் மேல இருக்கிற அன்புல இன்னும் உண்மையா இருங்க. அவர் உண்மையா நேசிங்க. கற்புள்ள மனவாட்டியாக இருங்க. ஆண்டவர் வருகைக்கு எப்பொழுது எதிர்பார்த்து காத்திருங்க. அவர் வரும் பொழுது ஆயத்தமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம எல்லார் கண்களை மூடி இந்த நாட்களில் நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தர் கரங்கள் ஒப்பு கொடுப்போமா? எல்லார் கண்களை மூடி. ஆண்டவரே, நாங்கள் கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். ஆண்டவரே, அழகான கேரு அருவருப்பான வலுசர்பமாய் மாறினது போல எங்களையும் மாற்றுவதற்கு ஆண்டவரே, கற்புள்ள கன்னிகையாக இருக்கிற எங்களை தேசியின் பிள்ளைகளை மாற்றுவதற்கு போராடுவது உண்மைதான். ஆண்டவரே, நாங்களோ என் கற்பை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வருகை வர எங்கள் முடிவு வரைக்கும் நாங்கள் கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கணும்ப்பா. நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கன்னிகைகளாக இருக்கணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும்ப்பா. கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும். ராஜா, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வருகைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் நாங்கள் வருகையில பிரவேசிக்கணும். ஆண்டவரே, எப்படியாயிலும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். உங்க நாமம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்கள் மேல தரிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் ஆண்டவர் தன் ஸ்தானத்தை இழந்து ஆண்டவர் அருவருப்பான வலுசர்பம் மாறினது போல நாங்கள் எங்கள் ஸ்தானத்தை இழந்துடக்கூடாதுப்பா. எங்கள் ஸ்தானத்தை நாங்கள் கடைசி வரை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நாங்கள் மனவாட்டிகளாகவே எடுத்துக்கொள்ளப்படணுமே. எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே கற்புள்ள கன்னிகைகளாக எங்கள் ஸ்தானத்தை நாங்கள் காத்துக்கொள்வர்களாக இருப்பதற்கு நல்ல பரிசுத்தாவியானவர் எங்கள் பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் ஜீவித்து குறித்து நாங்கள் நிதானித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து உங்கள் நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் ஆண்டவரே கர்த்தாவே, உன்னுடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உன்னுடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல் இன்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.